அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் டைம் ஃபார் ஆல் சார்பாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். டைம் ஃபார் ஆல் கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு அன்றும் இடைவிடாத 12 மணி நேரங்களுக்கு மேலான தமிழ் நிகழ்வுகளை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். 6ஆம் ஆண்டாகிய இன்று 2026ஆம் ஆண்டும் டைம் ஃபார் ஆல் தொடர்ந்து 12 மணி நேரங்களுக்கு மேலான தமிழ் நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இன்று சிறப்பு என்னவென்றால், இன்றைய தினத்திற்கான கருப்பொருளாக டைம் ஃபார் ஆல் எடுத்துக்கொண்டது அப்பா. ஆம், அப்பா என்ற கருப்பொருளோடு ஏறத்தாழ 14 மணி நேரங்களுக்கு மேலான தமிழ் நிகழ்வுகளை இன்று நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்வுகளானது பட்டிமன்றம், இளையோர் பட்டிமன்றம், கருத்தரங்கம், இலக்கியங்களில் தந்தை, கவிதை சார்ந்த அங்கம், கதை சார்ந்த அங்கம் மற்றும் சிறுவர்களுக்கான மை டேட் இஸ் மை ஹீரோ என்று பல்வேறு தலைப்புகளில் இன்று நடைபெற்று வருகிறது. அதில் இப்பொழுது நடைபெறவுள்ள சிறப்பு அங்கம் கவிதைகள் சார்ந்த அங்கம். ஆம், அப்பா எனும் குழந்தை என்ற தலைப்பில் உலகளாவிய கவிஞர்கள் தங்களுடைய தந்தையை பற்றி எழுதிய கவிதைகளை டைம் ஃபார் ஆலுக்காக சமர்ப்பித்தார்கள். அதை பற்றிய ஒரு சிறப்பான அங்கம் தற்பொழுது நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு அங்கத்திற்கு தலைமை ஏற்பது யார்? இந்த சிறப்பு அங்கத்திற்கு தலைமை ஏற்பது யார் என்ற கேள்வி உங்கள் மனதில் கண்டிப்பாக எழும். இவர் உலகளாவிய அளவில் தமிழர்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவர். இவர் மட்டுமல்ல, இவருடைய தந்தையும் தமிழ் சார்ந்த பல்வேறு பணிகளை செய்து உலகத் தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர். இவர் யார் என்றால், நம்முடைய மரியாதைக்குரிய இறை மதியழகன் அவர்கள். இவரை பற்றிய சில குறிப்புகள். இறை மதியழகன் கோவை தொழில்நுட்பக் கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்ற பொறியாளர். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் என்ற ஊரில் பிறந்து சிங்கையில் கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர். இவருடைய தந்தை புகழ்பெற்ற பாவலர் இறையரசன் என்ற மரபு கவிஞர். தந்தையின் வழியில் இவரும் தமிழ் ஆர்வத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இலக்கியம் மற்றும் கவிதை துறையில் தன்னை ஈடுபடுத்தி தமிழுக்கான தன்னுடைய தொண்டை ஆற்றி வருகிறார். மேலும் சிறப்பான தகவல் என்னவென்றால், 2000ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களால் துவங்கப்பட்ட கவிமாலை சிங்கப்பூர் அமைப்பின் தலைவர் பொறுப்பில் 2016 முதல் 2019 வரை பணியாற்றியவர். தற்பொழுது அதன் மதியுரைஞர்களில் ஒருவராக தன்னுடைய பணியை தொடர்பவர். இவர் தலைமையில் கவிமாலை செயற்குழு சில மின்னிலக்க வெளியீடுகளை செய்து பாராட்டை பெற்றது. அவற்றில் சில 40 கவிஞர்களின் முத்தாய்ப்பான கவிதை வரிகள் கொண்ட முத்திரை வரிகள் என்ற தொடர், 30 சிங்கை கவிஞர்களின் வரலாற்றை கூறும் வரலாறும் வரிகளும் என்ற ஆவணப்பட காணொலி தொடர் என்று இவரின் பங்களிப்பு மிக மிக அதிகம். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய டைம் ஃபார் ஆல் அமைப்பிற்கும் அவருடைய ஆதரவு தொடர்ந்து வழங்கி வருகிறார். சென்ற ஆண்டும் அவர் எங்களுடைய திருக்குறள் சார்ந்த கருப்பொருளோடு நடத்திய நிகழ்விற்கும் தன்னுடைய பங்களிப்பை அளித்தார் என்பதை கூறிக்கொண்டு மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். ஐயா, மேடை உங்கள் வசம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆழ வேரூன்றிய காலமரத்தின் புது கிளையாக, அந்த கிளையில் இலையாக, பூத்த மலராக, பழத்தின் விதை விழுந்து புது மரமாக செழிக்கின்ற இந்த ஆண்டின் இனிய துவக்க நாளில் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை தந்த குரல் ஃபார் ஆல் இணைய ஒளிவழியின் அன்பு நண்பர்கள் உமாசங்கர், சரவணன் மற்றும் இன்னபிற நண்பர்களுக்கு நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை 2026ஆவது ஆண்டின் முதல் நாளில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. இந்த இனிய நாளில் உறவுகளோடு இருப்போம். அந்த உறவுகளில் உன்னத உறவாகிய ஒரு உறவு அப்பா. அப்பா எனும் உறவை நாம் யாரும் பார்க்காத கோணத்தில் பார்க்கிற ஒரு வாய்ப்பாக அப்பா எனும் குழந்தை. அப்பா அம்மா 2 பேர்த்து நம்ம குழந்தையா பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்க்குற வயது ஒரு 30-40 வயதுல தான் அப்பாவே நாம் பார்க்கிற வாய்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்து, ஆனால் அந்த அப்பாவை குழந்தையாக எண்ணி வரைகிற கவிதைகளை இந்த அரங்கிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக கவிஞர் மூசை பிரகாஷ். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் மூசை பிரகாஷ். அப்பா எனும் குழந்தை கவிதையை
உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாழை இலையில் அஞ்சப்பர் மட்டன் கோலா உருண்டை, வஞ்சிரம் வறுத்த மீன் துண்டு 2, மட்டன் பிரியாணி, ஆட்டுக்கால் பாயா, கடைசியில் வெனிலா ஐஸ்கிரீம், பீடா. ஏதாவது விடுபட்டு இருக்கலாம், கண்ணு வைக்க வேண்டாம். என் கடாமீசை குழந்தை ராஜ்கிரனுக்கும் முன்னோடி. இளமை காலம். ஆதிமூலம் அக்ரஹார பள்ளியிலிருந்து பாதியில் வாழ்க்கைக்குள் பாய்ந்துவிட்ட புலி. ஆதிமூலம் அக்ரஹார பள்ளியிலிருந்து பாதியில் வாழ்க்கைக்குள் பாய்ந்துவிட்ட புலி. ஸ்லேட்டு வானத்திற்குள் சிக்காத சின்ன நிலா. ஸ்லேட்டு வானத்திற்குள் சிக்காத சின்ன நிலா. கணக்கு ஆமணக்குதான். கிருஷ்ணன் வாத்தியாரை இன்னும் மறக்கவில்லை. இப்பொழுதைய கள நிலவரம். பேரம் பேச ஆரம்பித்தால் வியாபாரிக்கு வியர்வை ஊற்றெடுக்கும். கடைக்காரர் 100 ரூபாய் கேட்டால் பேரம் 10 ரூபாயில் ஆரம்பிக்கும். அதுவே கடைக்காரரின் முதல் போனி என்றால் பக்கத்தில் இருக்கும் எங்களுக்கும் பயமூட்டிக் கொள்ளும். இன்னொரு உதாரணம். அப்பா, என்ன விலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச பட்டு வேட்டி எடுத்துக்கோங்க. அட போப்பா, பழைய பாத்திரம் துணி வாங்குறவங்க கூட இவங்க பட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரிஜினல் பட்டு இல்லைப்பா, வா அடுத்த கடைக்கு போகலாம். கடையே கதிகலங்கி போகும். குழந்தைக்கு என்ன தெரியும், பாவம். வாரம் தவறாமல் குருவிக்காரன் சாலை கணேஷ் தியேட்டரில் குடும்பத்தோடு எம்ஜிஆர் படம். முருகன், பிள்ளையார், சிவன், பார்வதி, பெருமாளுடன் எம்ஜிஆரும் எங்கள் பூசை அறையில் சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலம் இப்பொழுதும் எங்கள் வீட்டில் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இளமையில் வங்கியில் பணம் எடுக்கப்பட்ட பாட்டில் பிள்ளைகளை எப்பாடுபட்டாவது பட்டாதாரியாக்குவேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். TMS பாடல் இன்றும் கேட்கிறது. பயணக் களைப்புடன் நள்ளிரவில் வீடு வந்து சேர்ந்தாலும் எழுப்பி மடியில் கிடத்தி கோன் கேக் ஊட்டிவிட்டதை மறக்க முடியுமா? ஒவ்வொரு முறை பயணத்தின் பொழுதும் அழகுமலையானுக்கு காசு முடிந்து வைப்பார். பத்திரமாய் ஊர் போய் சேர்ந்தவுடன், சில சமயம் விமானம் தரையிறங்கியவுடன் தகவல் சொல்ல வேண்டும். 2 கொள்ளுப்பேத்திகள் இப்போதைக்கு. இனி கொள்ளுப்பேத்திகளுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளையும் கொஞ்சி விளையாட அழகுமலையான் அருளட்டும். இனி கொள்ளுப்பேத்திகளுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளையும் கொஞ்சி விளையாட அழகுமலையான் அருளட்டும். நான் காசு முடிந்து வைக்கிறேன் இந்த முறை அழகுமலையானுக்கு. நன்றி. வாய்ப்பளித்த டைம் ஃபார் ஆல் நண்பர்களுக்கும் நன்றி. கவிஞர் மூசை பிரகாஷ் அவர் சிங்கப்பூரை சேர்ந்தவர். நாங்கள் சார்ந்திருக்கிறது கவிமாலை அமைப்புக்கு தொடர்ந்து வருகிற ஒரு கவிமாலை கவிஞர். மாதந்தோறும் சந்திக்கிற வாய்ப்பு பல முறை ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கவிஞர் தன்னுடைய தந்தையை பற்றி மிக அழகாக நிதானமாக ஒரு சுவாரஸ்யமான சுவையான கவிதை தான் சொல்லணும். அவருடைய டெஃபினேஷன், அப்பா கெடாமைசை, அப்பா அவருடைய விடாத உணவாசை, அதை அழகாக பதிவு செய்திருக்கிறார். குழந்தையிலிருந்தே அவர் தந்தையை ரசித்துக் கொண்டிருக்கிறார். இன்று அவரை குழந்தையாக்கி ரசித்திருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். அவர் எப்போதுமே உணவு உண்ணும் பொழுது பார்த்து ரசிப்பது என்பது, நாம் உணவு உண்ணும்போது தாய் பார்த்து ரசிப்பார்கள், தந்தை கூட பார்த்து ரசிப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் தந்தையே பார்த்து ரசித்திருக்கிறார். வாழை இலையில் மட்டன் கோலா உருண்டை, மட்டன் பிரியாணி, வஞ்சர மீன், இப்படி வகை வகையாக சொல்லி, ஆட்டுக்கால் பாயா,
ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம், பீடா என்று மொத்த பட்டியலும் இந்த கவிதையில் பதித்து அவர் உணவு உண்ட அந்த இதை ரசித்ததை மிக அழகாக சொல்லி, அந்த காலத்தில் எல்லா தந்தைமார்களுக்கும் பள்ளி படிப்பை முழுதாக முடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ரொம்ப அரிதுதான். அந்த வகையில் இவருடைய தந்தையும் அதே மாதிரி பள்ளி படிப்பை பாதியில் விட்டு விட்டு வாழ்க்கைக்கு பாய்ந்து விட்ட புலி அப்படிங்கிறத, பள்ளி படிப்பை விட்ட படிக்காதவன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை கூட வாழ்க்கையில் பாய்ந்து விட்ட புலி என்று ரொம்ப அழகா சொல்லி ஒரு நல்ல வரி சொல்லியிருக்கார். ஸ்லேட்டு வானத்திற்குள் சிக்காத சின்ன நிலா. ஸ்லேட்டுங்கிறது வானமா, உண்மையாலுமே சின்ன பலகை, ஆனால் நிலான்னு சொல்றதுக்காக ஒரு வானம்னு சொல்லி ஸ்லேட்டு வானத்தில் சிக்காத நிலாங்கிறது ஒரு சுவையான வரியாக எனக்கு பட்டது. ரொம்ப அந்த அந்த சிலேட்டு வானத்தில் சிக்காத நிலாவை தன்னுடைய கவிதை வானத்தில் மிகப்பெரிய நிலாவாக உயர்த்து பிடித்திருக்கிறார் இந்த மகன் பிரகாஷ்னு சொல்லணும். அந்த உணவை ரசித்தது கூட நான் நேரடியாகவே பார்க்கலாம். எப்படி அப்பாவோட உணவு உண்ணும்போதை ரசித்தாரோ அதே போல நாங்கள் நண்பர்களாக அவரோட போய் சாப்பிடும் பொழுது அவர் தான் பெரும்பாலான விரும்பி போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. இல்லை சில நேரத்தில் மொத்தத்துக்கும் அவரே பணம் கட்டிடுவார். அந்த அளவுக்கு இந்த உணவுக்கும் அவருக்கான பிணைப்பு இந்த கவிதையில் படிக்கும்போது எனக்கு அந்த நிகழ்வுலாம் ஞாபகம் வருது. அப்பாவுக்கு எப்பவுமே அந்த பழைய தலைமுறையை பார்க்கும் பொழுது அந்த சின்ன வெளியில போய் அவர்களோட நடந்து போகும் பொழுது அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றும் கூச்சமாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம செய்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு கூச்சமாக இருக்கும். அந்த தலைமுறை இடைவெளி அப்படி ஒரு உணர்வுகள் இடைவெளியாக மாறிவிடுகிறது. அப்பா கடைக்கு போனால், அவர் பேரம் பேசினால் அச்சம், கடைக்கு போனால் கலவரம். இதுதான் இவருடைய நினைவுகள் நிலவரம். அப்பாவை பற்றியான நினைவுகள் நிலவரமாக இருக்கும். பட்டு கடைக்கே போய் பட்டு துணியே பட்டுன்னு வெடிப்பதை போல, பட்டாசு வெடிப்பதை போல பேசுகிற அப்பா. ஆனால் இந்த கவிதையினுடைய தலைப்பு என்ன பண்ணியிருக்கு பாருங்க. அப்படி பேசுகிற அப்பாவை பதிவு செய்யும் பொழுது பாவம் குழந்தைன்னு பதிவு செய்கிறார். இந்த தலைப்போட வெற்றியே இந்த வரிதான், பாவம் குழந்தை என. அப்படிப்பட்ட முன்னாடி அச்சமா இருந்துச்சு. அவர் எங்க போனாலும் ஒரு பளிச்சென்று வெள்ளை மனதோடு பேசுகிற சுபாவம், பேரம் பேசுகிற சுபாவம். ஆனா அதெல்லாம் சேர்த்து மொத்தமா பாவம் குழந்தை இந்த ஒரு வரியில அழகா அதை கவிதைக்கு முடிச்சு போட்டிருக்காரு. சிறப்பா இருக்கு. எம்ஜிஆர் ரசிகர் இவர். ஆனா சிவாஜி குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. எப்படின்னா சிவா, பார்வதி, முருகன், விநாயகர் பக்கத்துல எம்ஜிஆர் வச்சுதான் சொல்றாரு. சுவையா சொல்லணும், அது ஒரு சிவாஜி குடும்பம் தானே. அந்த வகையில பார்த்தீங்கன்னா ரசிகருக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படுத்துகிற வரிகளாக தெரிகிறது. கவனமா இருக்க வேண்டும் பிரகாஷ் அவர்கள். ஆனால் பணம் எடுக்கிறது கூட, வங்கியில் பணம் எடுக்கிறது கூட படிக்காத ஒரு தந்தை தான் இவரை இப்படி வெள்ளி பணத்தை வேட்டையாடுகிற உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். மீசை வைத்திருந்தாலும் கூட, ஒரு வீரத்தை செரிக்கிற அளவுக்கு, வீரத்துக்கு அடையாளமான மீசை வைத்திருந்தால் கூட தன்னுடைய பிள்ளைகள் பயணம் செல்லும் பொழுது காசை முடிந்து வைக்கிற ஒரு தந்தையாக, ஒரு பாசத்தை பிணைந்து வைக்கிற தந்தையாக இருந்திருக்கிறார். இவருடைய வரிகள் அவர் சொல்றார், தன்னுடைய தந்தை கொள்ளுப்பேரர்கள் பார்த்துட்டாங்க, கொள்ளுப்பேரர்களுடைய மகளை பார்த்துற அளவுக்கு தந்தை மிக நீண்ட காலா தன்னுடன் வாழ வேண்டும் என்பதற்காக நான் காசை முடிந்து வைக்கிறேன் அழகு மலையானுக்கு என்று அவர் சொல்லும் பொழுது, ஏன் நாமும் இந்த கவிதையை முடிந்து வைப்போம், பல கவிதைகளை முடிந்து வைப்போம், அவருடைய வாழ்நாள் நீண்டு பல கொள்ளுப்பேரர்களுடைய பிள்ளைகளையும் பேரர்களையும் பார்க்க வேண்டும் என்று பிரகாஷ் அவர்களுடைய தந்தை அவர்களை வாழ்த்தி பிரகாஷை வாழ்த்துகிறோம். மிக நல்ல அருமையான கவிதையை எளிமையா சொல்லியிருக்கிறாரு பிரகாஷ். வாழ்த்துக்கள். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாண்பு புகழும். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இன்று நான் உங்கள் முன் அப்பா எனும் குழந்தை எனும் கவிதையை படிக்க வந்திருக்கிறேன். அப்பா எனும் குழந்தை, அப்பா எனும் குழந்தை, குழந்தை என்ற பருவம் தந்த குதூகல விதை நீ, குழந்தை என்ற பருவம் தந்த குதூகல விதை நீ, தரணியில் எமைத்தந்த தத்துவத்தின் தகுதி நீ, தரணியில் எமைத்தந்த தத்துவத்தின் தகுதி நீ, இல்லறத்தில் இன்புற்று 4 செல்வம் பெற்றாய் நீ, இல்லறத்தில் இன்புற்று 4 செல்வம் பெற்றாய் நீ, செல்வம் செழிக்காதிருந்தும் செலவை சேமித்ததில்லை நீ, செல்வம் செழிக்காதிருந்தும் செலவை சேமித்ததில்லை நீ,
கண்டவர் வியக்க ஆயிரம் கனவை நிலைத்த சிகரம் நீ. கண்டவர் வியக்க ஆயிரம் கனவை நிலைத்த சிகரம் நீ. உணவின் வகைகளெல்லாம் உண்டு கழித்த கரமும் நீ. உணவின் வகைகளெல்லாம் உண்டு கண்டு கழித்த கரமும் நீ. என் முன்மாதிரி முகமும் நீ, என் முழு வார்த்தை மொழியும் நீ. என் முன்மாதிரி முகமும் நீ, என் முழு வார்த்தை மொழியும் நீ. ஜனரஞ்சகப் பேச்சாற்றலில் ஜான்பவான் நீ அன்றோ. ஜனரஞ்சகப் பேச்சாற்றலின் ஜான்பவான் நீ அன்றோ. சமரசப் பேச்சென்றாலே சபையே உன் பின்னால் அன்றோ. சமரசப் பேச்சென்றாலே சபையே உன் பின்னால் அன்றோ. உன் வளர்ப்பிலே வழுக்கள் இல்லை, உன் மனதிலே களவும் இல்லை. உன் வளர்ப்பிலே வழுக்கள் இல்லை, உன் மனதிலே களவும் இல்லை. ஊரில் உன் பெருமை, ஊரில் உன் பெயரின் பெருமை, ஊரில் உன் பெயரின் பெருமை, உம் மக்கள் எம் பெருமை சொத்தே. உம் மக்கள் எம் பெருமை சொத்தே. 20 வருடம் விரண்டோடியும் இதயத்தில் உன் விருட்சம் விலகவில்லை. 20 வருடம் விரண்டோடியும் இதயத்தில் உன் விருட்சம் விலகவில்லை. தந்தை என்ற தாரகத்தை தாலாட்டும் போது, தந்தை என்ற தாரகத்தை தாலாட்டும் போது, குழந்தை என்ற கோஷம் குற்றாலமானது கண்ணில். குழந்தை என்ற கோஷம் குற்றாலமானது கண்ணில். மறுவாழ்வில் மாறா சுவர்க்கம் பெற மகள் இவளின் மங்காத பிரார்த்தனைகள். மறுவாழ்வில் மாறா சுவர்க்கம் பெற மகள் இவளின் மங்காத பிரார்த்தனைகள். இம்திசா ஹசன். நன்றி. சிறப்பு சிறப்பு. அருமையான உச்சரிப்பு, ரொம்ப நிதானமான வாசிப்பு. ஒரு குதூகலமாக தொடங்குகிற கவிதை. குதூகல விதை நீ, தத்துவத்தின் தகுதி நீ என்று அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது தத்துவமான தந்தை மீதான ஒரு குதூகலமான கவிதையாக இந்த கவிதை படைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இம்திசா ஹாசன் இலங்கையிலிருந்து மிக அழகாக தந்தைக்கான இந்த ஒரு சமர்ப்பணத்தை செய்திருக்கிறார்கள். அதில் சில வார்த்தைகள்லாம் சிந்திக்க வைக்குது. செலவை சேமித்ததில்லை அப்படிங்கிற நினைக்கும் பொழுது ஒரு புதுமையான சொல்லியிருக்காங்க. அதாவது சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க செலவை கட்டுப்படுத்தலை. 8 பிள்ளை பெற்றவர்கள். எனவே எவ்வளவு ஒரு வாழ்க்கை, அந்த பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத செலவை நீ சேமித்ததில்லைங்கிற ஒரு குறிப்பான வரிகளை சொல்றாங்க. என் முன் மாதிரி முகமும் நீ, என் முழு வார்த்தை மொழியும் நீ. இந்த 2 வரிகள் அழகா எனக்கு ரோல் மாடல், நீங்க தான் எனக்கு முன் மாதிரி அப்படிங்கிற அந்த வரியை மட்டும் இல்லாமல் என்னுடைய மொழி செறிவு, அழகு எல்லாமே, என் முழு வார்த்தை மொழியும் நீ. என்னுடைய வார்த்தை மொழி மொத்த மொழியும் நீ தான், என் மொழி வளம் எல்லாம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது அந்த அடுத்தடுத்த வரிகளில் ஒரு தந்தை மிகச்சிறந்த பேச்சாற்றலோட மட்டுமில்லாமல் ஒரு ஜாம்பவான்னு அவங்க கவிதையில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற ஒரு சமுதாய நோக்கோடு செயல்படுகிற ஒரு தந்தை இருந்திருக்கிறார். அந்த தந்தையை இந்த கவிதையில் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் யார் என்று நாமும் போய் பார்க்கணும் அல்ல தேடணுங்கிற உந்துதலை ஏற்படுத்துகிற கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது. கவிதையில் நாம் கொடுத்துருக்கிற தலைப்பு அப்பா எனும் குழந்தை. குழந்தை இந்த கவிதையில் எங்கே வருதுன்னா, இந்த கவிதையில் தன்னுடைய தாலாட்டில் இந்த கவிதையை படைக்கும் பொழுது அவர் குழந்தையாக இருக்கிறாருங்கிற மாதிரி அந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. அனைவரும் தந்தையை குழந்தை தன்மையை தேடி பாட இவர் மட்டும் இந்த கவிதை தாலாட்டுவதால் தந்தை குழந்தையாகிறார் என்று முடித்திருக்கிறார். ஆனால் தந்தை இறந்து 20 வருடம் ஆயிடுச்சு. அவர் உரைகளில் குறிப்பிட்டது போல 2 கண்களும் குற்றாலமாகிறதுன்னு குறிப்பிட்டாரு. நாம் அதை நேரடியாக காண முடிந்தது. அந்த வகையில் எத்தனை வருடம் ஆனாலும் தந்தையினுடைய பாசத்தை மறக்க முடியாத ஒரு மகளாக இம்திசா ஹாசன் அவர்கள் இலங்கையிலிருந்து இந்த கவிதையை படிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மேலும் கவிதை துறையில் வளர வாழ்த்துக்கள். தந்தையின் அடியொற்றி அந்த வளத்தை எல்லாம் பெற்று மிகச்சிறந்த கவிதைகள் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். என்னை நானாக்கி எனக்குள்ளே தானான பண்பு திருவடிவே பெற்றெடுத்த என் தகப்பன் சாமி. என்னை நானாக்கி எனக்குள்ளே தானான பண்பு திருவடிவே பெற்றெடுத்த என் தகப்பன் சாமி. என்ன தவம் செய்தேன், 7 பிறப்பில் பூசை செய்தேன், உன்னை நான் உதடுகளால் அப்பா என அழைத்திடவே.
என்ன தவம் செய்தேன், 7 பிறப்பில் பூசை செய்தேன். ஞான திருவுருவே, நான் அறிந்த தமிழ்மறையே, மானத் தமிழ் மகனே, மகாசக்தி ஆண்வடிவே. ஞான திருவுருவே, நான் அறிந்த தமிழ்மறையே, மானத் தமிழ் மகனே, மகாசக்தி ஆண்வடிவே. நீ நடக்கும் தெருப்புழுதி நிசமாக திருநீரு, நீ நடக்கும் தெருப்புழுதி நிசமாக திருநீரு. கால் படிந்த இடமெல்லாம் கண் வணங்கும் கைலாசம், கால் படிந்த இடமெல்லாம் நான் கண் வணங்கும் கைலாசம். பாசத்தினால் பெண் நான் பேசுவதல்ல இது, பாசத்தினால் பெண் நான் பேசுவதல்ல இது. நேசத்தால் உனை அறிந்தார் நிதமுறைக்கும் வார்த்தை இது. வெற்றி என்றெனக்கு அன்று நீங்கள் பேர் வைத்தீர் அப்பா, வெற்றி என்று எனக்கு அன்று நீர் பேர் வைத்தீர். சற்றும் ஐயமில்லை பழகு தமிழ் போல் அழகு என் பேரப்பா, சற்றும் ஐயமில்லை பழகு தமிழ் போல் அழகு என் பேரப்பா. சின்ன இதழ் விரித்து கதைகள் நீ சொல்கையில் முன்னிருந்து கேட்கும் மூச்சுவிடும் சித்திரம் நான். சின்ன இதழ் விரித்து கதைகள் நீ சொல்கையில் முன்னிருந்து கேட்டு மூச்சுவிடும் சித்திரம் நான். கதைகள் சொல்லும் நீயோ குழந்தை, ஒளியே பேச்சாக உருவெடுத்து வருவதனை உன்னிடத்தில் கண்டதல்லால் ஓரிடத்தில் கண்டதில்லை. ஒளியே பேச்சாக உருவெடுத்து வருவதனை உன்னிடத்தில் கண்டதல்லால் ஓரிடத்தில் நான் கண்டதில்லை. தெம்பிழந்த கூடாய் நான் திருத்தாள் பணிகையிலே நம்பிக்கை வழங்கும் நீ நடமாடும் மின்னிலையம். தெம்பிழந்த கூடாய் நான் திருத்தாள் பணிகையிலே நம்பிக்கை வழங்கும் நீ நடமாடும் மின்னிலையம். கருப்பையில் தாய் சுமந்த காரணம் நீ, கருப்பையில் என்னை தாய் சுமந்த காரணம் நீ. இன்றென்னை காலம் சுமக்கிறது கனத்த புகழ் தொடர்கிறது, இன்றென்னை காலம் சுமக்கிறது அப்பா கனத்த புகழ் தொடர்கிறது. காலின் கீழ் பூமி என கற்பித்தார் பள்ளியிலே, காலின் கீழ் வானம் என்று கற்பித்த கழகம் நீ. காலின் கீழ் பூமி என கற்பித்தார் பள்ளியிலே, காலின் கீழ் வானம் என்று கற்பித்த கழகம் நீ. அப்பா எனக்கு தமிழ் தந்த அருந்தவமே, அப்பா எனக்கு தமிழ் தந்த அருந்தவமே. நீ படைத்த கவிதை உனக்கெழுதும் கவிதை இது. அமிழ்தூட்டி நீ வளர்த்தாய் ஆகையினால் என் வாயில் உமிழ்நீரும் தமிழ்நீராய் ஊறுவதை பாரப்பா. அமிழ்தூட்டி நீ வளர்த்தாய் ஆகையினால் என் வாயில் உமிழ்நீரும் தமிழ்நீராய் ஊறுவதை பாரப்பா. அழுதபடி பிறந்தேனா, அன்றைக்கு அன்னையை தொழுதபடி பிறந்தேனா தெரியாது. அழுதபடி பிறந்தேனா, நான் அன்றைக்கு அன்னையை தொழுதபடி பிறந்தேனா தெரியாது. இன்றைக்கோ உங்களை தொழுதபடி வாழ்கிறேன், தூய கவி பாடுகிறேன். எழுதுவது யாதெனினும் நான் வார்த்தை நீ அர்த்தமப்பா, எழுதுவது யாதெனினும் நான் வார்த்தை நீதான் அர்த்தமப்பா. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அரசாங்க ஊழியராக இருந்தபடி என்னையும் என் சகோதர சகோதரிகள் இன்னும் 4 பேரையும் சேர்த்து எங்கள் 5 அருங்கல்வி தந்த அப்பா, தொடக்க கல்வி மட்டுமே பயின்றிருந்த என் தாய் தான் பெறாத கல்வி வாய்ப்பை தன் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் எந்த இயலாமை காரணங்களையும் சொல்லி அதை தடுத்து விடாமல் எங்களுக்கு கல்லூரி கல்வி, பட்ட மேற்படிப்பு கல்வி வரை தந்து இன்றைக்கு நாங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனுற வாழ்வதற்கு காரணமாக இருந்தவர் என் அப்பா. 7 வயதாக இருந்தபோதே பேரறிஞர் அண்ணாவின் முன்னாலே மேடையேற்றி என்னை பேச வைத்து அழகு பார்த்தவர் என் தந்தை. எனக்கு 2 வயதாக இருந்தபோது இந்தோ சீனா போரின் போது சீனாக்காரனை ஓடிவிடு என்று எனக்கு விளையாடச் சொல்லி தந்து நாட்டு பற்றையும் மொழி பற்றையும் எனக்கு ஊட்டி வளர்த்தவர் என் தந்தை. கல்லூரி கல்வி வாய்க்காமல் போனாலும் கூட நிறைய படித்து கேட்டு வாழ்வின் விழுமியங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு பாரதிதாசன், பாரதியார் உள்ளிட்ட பெருங்கவிஞர்களின் வார்த்தைகளையெல்லாம் வரிகளையெல்லாம் எனக்கு சொல்லித்தந்து தமிழின் மீதும் இந்த மண்ணின் மீதும் மாறாத நேசமும் இன்பமும் என்னை காணச் செய்தவர் என் தந்தை. படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விளைப்பாள் அந்த ஊமை, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அங்கு புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை.
என்ற வரிகளை ஆழமாக விளங்கிக் கொண்டு அதற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டியவர் என் அப்பா. அப்பாவை போற்றி கவி சமைக்கவும் அதை படைக்கவும் வாய்ப்பளித்த சிங்கப்பூர் டாப் 4 ஆல் என்ற இந்த வலைதள நிர்வாகிகளுக்கும் இந்த நல்ல வாய்ப்பிற்கும் நன்றி பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். வெல்க தமிழ். அருமை அருமை அருமை. சந்தநயத்தோடு அமைந்த கவிஞர் ஜெயந்தி ராஜகோபால் அவருடைய கவிதை மிக அருமை. எனக்கே திருப்பி முழுதும் படிக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு அருமையான சந்தநயத்தோடு அறிந்த தந்தையை பாராட்டுகிற சந்த கவிதை. நாண திருவுருவே, நான் அறிந்த தமிழ் மறையே, மான தமிழ் மகனே, மகாசக்தி ஆண்வடிவே என்று அவர் தந்தையை சந்தனத்தால் நீராட்டுவது போல தந்தையை சந்தத்தால் சீராட்டி இருக்கிறார் கவிஞர் ஜெயந்தி ராஜகோபால் அவர்கள். அப்பா தனக்கு வெற்றி என பொருள் தரும் பெயர் வைத்த பெற்றியை இவர் தப்பாமல் பாடுகிறார். புவிவழகு தமிழ் போல் அழகு என் பெயர் அப்பா, புவிவழகு தமிழ் போல் அழகு என் பெயர் அப்பா என்று தன் கவிதையிலும் அவர் வென்று தந்தைக்கு ஒரு வெற்றி கோப்பையை பெற்று தந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் கவிதையில் வருகிற அடுத்த சந்தம் பாருங்க. தமிழ் தந்த அருந்தவமே, தமிழ் தந்த அருந்தவமே, நீ படைத்த கவிதை உனக்கெழுதும் கவிதை இது என்று தன்னை அவர் படைத்த கவிதையே அவருக்கு ஒரு கவிதை தருகிறது என்கிற அந்த நயத்தை, பொருள் நயத்தை சந்தநயத்தோடு சொல்கிறார். அடுத்து, அமுதூட்டி நீ வளர்த்தாய் ஆகையினால் என் வாயில் உமிழ்நீரும் தமிழ் நீராய் உருவதை பாரப்பா என்று அப்படியே தனக்கு தமிழ் தந்து தந்தையை பாராட்டுகிறார். அடுத்த வரியில் அவர் எழுதுகிறாரு. அழுதபடி பிறந்தேனோ, அன்னையை தொழுதபடி பிறந்தேனோ தெரியாது, இன்றைக்கோ தொழுதபடி வாழுகிறேன், தூய கவி பாடுகிறேன். அடாடாடாட கொட்டுகிறது சந்தம். மீண்டும் படித்திடவே நம்மை உந்துகிற சந்தமாக இருக்கிறது. எழுதுவது யாதெனினும் நான் வார்த்தை நீதான் அர்த்தம் அப்பா. எழுதுவது யாதெனினும் நான் வார்த்தை, நான் சொல்லு கொடுக்குறேன், ஆனா பொருள் நீங்களா தான் இருப்பீங்க. நான் எழுதுற கவிதையெல்லாம் உங்களை பத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அப்பாவை பிள்ளையாக்கி கவிதை பாடச் சொன்னால் அப்பாதான் எழுத்து, அப்பாதான் சொல், அப்பாதான் பொருள் என்று எல்லாம் அப்பா என்று அவர் வகுத்த இலக்கணத்தில் இவர் இலக்கியம் படைக்கிறார் என்பதை சொல்லாமல் சொல்கிறார் தன் கவிதை வரியெல்லாம். எனவே இவர் வெல்லாமல் வெல்கிறார், தொடர்ந்து வெல்கிறார். வெற்றி இவர் கவிதையால். தந்தைக்கு இன்று வெற்றி, தமிழுக்கும் இன்று வெற்றி. வாழ்த்துக்கள் ஜெயந்தி ராஜகோபால் அவர்களுக்கு, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வனவாசம் என் அப்பாவுக்காக நான் சமர்ப்பிக்கும் முதல் கவிதை பூ. அப்பா எனும் வாசம் அதுவே என் சுவாசம். உன் வாழ்வை அழகாக வைத்தாய் நான் வாழ, உன் அடைகாப்பில் உருவானேன் நான் உன்னை காண. என்னை தூக்கி மகிழ இயலா நிலை உனக்கு, உன் கைப்பிடித்து நடைபழக இயலா நிலை எனக்கு. அறியாது வளர்ந்தேன் உன் அன்பை அருகிருந்து, அயலகப் பொருட்களில் கண்டேன் உன் அன்பை மனம் உவந்து. நின் பணி முடிந்து வந்தாய் என்னை காண, என் வாழ்வை காண நான் சென்றேன் உன்னை பிரிந்து. நிறை மாதமாக வந்தேன் மகிழ்வோடு நம் வீடு, என் மகவை காண விழிமூடாது காத்திருந்தாய் மாறா அன்போடு. என் பிறப்பின் போது நீ அடைந்த நோவுக்கு என் மகவின் மூலம் தந்தேன் மருந்து உனக்கு. என் மகவை கொஞ்சும் உன் பிள்ளை உள்ளம் கண்டு மலர்ந்தேன் உன் அன்பை உணர்ந்து. இன்று என் வாழ்வு என்னை அயலகம் அழைக்க மீண்டும் கண்டேன் உன் நோவு. ஒவ்வொரு விடுமுறையும் உன் விழி தேடும் எம் வரவு, அந்நாளுக்காக காத்திருக்கும் எம் இதய சுவடு. மீண்டும் ஒரு பிறப்பிருந்தால் உன் அருகே நான் வாழ வேண்டும் உன் தாயாக, என் அருகே நீ வாழ வேண்டும் என் சேயாக. நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ஒரு அயலக தமிழரின் மகளாக தன்னுடைய சிறு வகது சோகத்தை அப்படியே கொட்டுகிறது இந்த கவிதை. அதுவும் மிக குறிப்பாக அந்த வனவாசம் என்கிற ஒரு வார்த்தையோடு தொடங்குகிறார் கவிதையை. அது ஒரு சிறு வயது மகளாக அப்பாவை பிரிந்து வாழ்ந்த சோகத்தை மொத்தத்தையும் ஒற்றை வரியிலே அவர் கொட்டு விடுகிறார். அந்த வார்த்தையிலே, வனவாசம் என்கிற வார்த்தையிலே, அப்பா வனவாசம் வாழ்ந்த வாழ்க்கை என்கிற அந்த செறிவான வார்த்தையை தொடங்குகிற கவிதையிலே தொடர்ந்து சொல்கிறார். உன் வாழ்வை அழகாக வைத்தாய், அழகாக வைத்தாய் நான் வாழ.
என்ன ஒரு தியாகத்தை குறிப்பதற்காக அவர் பயன்படுத்தி இருக்கிற அந்த அழகிய அணி நயம் இருக்குது, மிகச் சிறப்பு. தந்தையினுடைய வாழ்க்கை மக்களுக்காக மொத்த வாழ்க்கையும் அழகாக வைக்கப்படுகிறது என்கிற அழகான உருவகத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த சில வரிகளில் உன் அடைகாப்பில் உருவானேன் உனைக்கான, மிக சிறப்பாக. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மனித இனம்ங்கிறது ஒரு பாலூட்டு இனம். எனவே அது அழகா முட்டை வைத்து அடைகாக்கிற இனம் இல்லை. ஆனால் தந்தையினுடைய பாசம், பொறுமை, நிதானத்திற்கு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் அடைகாப்பில் உருவானேன் உனைக்கான என்கிற அருமையான வார்த்தை. நல்ல சிந்தனை தூண்டுகிற வரிகளாக தோன்றுகிறது. அயலகத் தமிழராய் அப்பா, அன்புக்காக குழந்தையாய் இவர் ஏங்கியதோ அப்பப்பா, ஒரு குழந்தையின் மாபெரும் துயரம். தொடர்ந்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு மகளாக எப்பெல்லாம் அப்பா கூட இருப்பாங்க. அது இவர் அயலகத்தில் வாழ்கிறார். இவருடைய அப்பா அயலகத்தில் வாழ்கிறார். சொல்றாங்க அழகா, சகாயமாலா சொல்றாங்க, என் திருமணத்துக்கு முன்னரோ நீங்கள் என் அருகில் இல்லை, அயலகத்தில் இருந்தீர்கள். திருமணத்துக்கு பின்னரோ நான் புகுந்த வீட்டுக்கு சென்று விட்டேன், அப்பொழுது நாம் இருவரும் அருகில் இல்லை. ஒரே ஒரு காலத்தில் தான் நாம் இருவரும் அருகில் இருந்தோம். எப்போது தெரியுமா? நான் தாயாக இருக்கிற அந்த காலத்தில், அந்த நேரத்தில் தான் நாம் இருவரும், நான் பிரசவத்திற்காக நாம் வீட்டிற்கு வந்த பொழுது ஒன்றாக இருந்தோம் என்று அவர் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறார். அந்த தருணத்திலிருந்து நாம் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் தாயாக வேண்டும், நீ சேயாக வேண்டும் என்று முடிக்கிறார். அதாவது இப்ப பிறந்திருக்கிற பிள்ளையெல்லாம் இல்லை, நீயே எனக்கு செய்யானா அந்த பிரசவ காலம் மட்டுமல்ல, மொத்த வாழ்க்கையும் உன்னோடு இருக்கலாம் அப்பா என்கிற மொத்த தன்னுடைய அன்பையும் அந்த வரிகளை கொட்டி, என் அருகே நீ வேண்டும் என் சேயாக என்று முடித்திருப்பது மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள் கவிஞர் சகாயமாலா அவர்களுக்கு. அப்பா அப்பா எனும் குழந்தை இந்த கவிதையின் தலைப்பு. தந்தைக்கு எல்லாம் தெரியும் தன் மகனைப் பற்றி. ஆம், தந்தைக்கு எல்லாம் தெரியும் தன் மகனைப் பற்றி. அம்மாக்களைப் போல் இல்லை அப்பாக்கள். தன் தியாகங்களை ஒரு நாளும் உறக்கச் சொல்லாதவர்தான் அப்பா. அம்மாக்களைப் போல் இல்லை அப்பாக்கள். தன் தியாகங்களை ஒரு நாளும் உறக்கச் சொல்லாதவர்தான் அப்பா. உறக்கச் சொல்லாதவர்தான் அப்பா. ஊர் கேட்க சொல்லாதவர்தான் அப்பா. அப்பா தன் மகளிடம் காட்டும் பாசம் மகனுக்கு கிடைக்காது. அப்பா மகளிடம் காட்டும் பாசம் மகனுக்கு கிடையாது என்பார்கள். உண்மைதான். அம்மாவின் அடிப்படை அரசியல் அப்பாவை எதிரியாக்கும். அம்மாவின் அடிப்படை அரசியல் அப்பாவை எதிரியாக்கும். மகனையும் அப்பாவையும் பிரித்து வைப்பது ஒரு சில அரிதான அம்மாக்களை. தன்னை எதிரியாக நினைத்தாலும் எதிர்காலத்தில் காப்பாற்ற தவறினாலும், தன்னை எதிரியாக நினைத்தாலும் எதிர்காலத்தில் காப்பாற்ற தவறினாலும், மகன் நல்லா இருந்தா போதுமென கண்டித்து வளர்க்கும் அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. அப்பாவின் அன்பிற்கு முன் அகிலம் கூட சிறியது. ஆம், அப்பாவின் அன்பிற்கு முன் இந்த அகிலம் கூட சிறியதுதான். ஆனால் இது தெரிவதில்லை மகனாய் இருக்கும்போது. ஆம், ஏனோ தெரிவதில்லை மகனாய் இருக்கும்போது. ஆரம்பத்தில் அம்மாவை தான் பிடிக்கும், போக போகத்தான் அப்பாவை அதிகம் பிடிக்கும். ஆரம்பத்தில் அம்மாவை தான் பிடிக்கும், போக போகத்தான் அப்பாவை அதிகம் பிடிக்கும் மகன்களுக்கு. அம்மா இடத்தை நிரப்ப மனைவி வருவாள், அப்பா இடத்தை நிரப்ப ஆண்டவன்தான் வர வேண்டும். அம்மா இடத்தை நிரப்ப மனைவி வருவாள், அப்பா இடத்தை நிரப்ப ஆண்டவன்தான் வர வேண்டும் எப்போதும். மகன் தந்தையானால் அங்கே அவன் தந்தை அவனுக்கு குழந்தையாம். மகன் தந்தையானால் அங்கே அவன் தந்தை அவனுக்கு குழந்தையாம். ஆம், மகன் தந்தையானால் அங்கே அவன் தந்தை அவனுக்கு குழந்தைதான். எப்போதும் அப்பா அப்பாதான். கவிதை முடிந்தது. இப்போது கவிதையை பற்றி சிறிது விளக்கமாக விரிவாக என் தந்தையை பற்றி கூற விரும்புகிறேன். நான் என் கவிதையில் கூறியது போல என் அப்பா மிகவும் கண்டிப்பானவர் தான், ஆனால் அன்பானவர். அப்பா ஒரு கசக்கும் கஷாயம் என்பது பல பிள்ளைகளின் நினைப்பு. கசக்கும் கஷாயம்தான் நோய் தீர்க்கும் அருமருந்து என்று மகனாய் இருக்கும்போது ஏனோ தெரிவதில்லை பலருக்கு. அப்பாக்களுக்கு காட்ஃபாதர் நினைப்பு என்ற ஏளனமாக
ஒரு சினிமாவில் டயலாக் வரும். உண்மையில் அப்பாக்கள் காட்ஃபாதர் தான். கடவுளுக்கு தான் பிற்காலத்தில் நம் வாழ்வில் நடக்கவிருப்பது முன்னரே தெரிந்துவிடும் என்று அறிந்திருப்போம். ஆனால் அப்பாக்களோ தன் மகனோ மகளோ அவர்களின் குணத்தையும் நடத்தையும் வைத்து முன்னரே கணித்துவிட்டு எச்சரிக்கை செய்வார். அதனால் அப்பாக்கள் காட்ஃபாதர்கள் தான் என்பதில் எனக்கு சற்றும் ஐயமில்லை. 4 சகோதரிகள் 3 சகோதரர்களுடன் 6வது பிறந்த பிள்ளை நான். 6வது பிள்ளையாக பிறந்தாலும் என் மீது அதிக பாசம் கொண்டிருந்தார் என் அப்பா. 1971 காலங்களில் 2 வீலர்ஸ் என்பது அதிகம் கிடையவே கிடையாது. பெரும்பாலும் அனைவர் வீட்டிலும் சைக்கிள் தான் இருசக்கர வாகனமாக இருக்கும். பள்ளி விடுமுறை நாட்களில் தன் சைக்கிளில் பின்னால் என்னை அமர வைத்து வீட்டிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தன் அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அலுவலக வேலைகளுக்கு இடையே எனக்கு இங்கிலீஷ் கிராமர் கற்றுக் கொடுப்பார். விடுமுறை நாட்களையும் பள்ளி நாட்களாக கருதி விடுமுறையில் பொழுதை கழிக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் என் மீது உள்ள அக்கறையால் இதுபோல் செய்வார். இது போன்று ஒவ்வொரு வாரமும் நடக்கும். சனி ஞாயிறுகளில் அவர் பணிபுரிந்த அலுவலகத்தில் அப்போதெல்லாம் சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது கிடையவே கிடையாது. என் வாழ்வில் இதுபோல் 1977 வரைக்கும் தொடர்ந்து வந்தது. என்னுடைய 11ஆம் வகுப்பு இறுதித் தேர்வுகள் அனைத்தும் முடிந்த மறுநாளே வழக்கம் போல விடுமுறையில் உறவினர்கள் வந்து அழைப்பின் பேரில் அவர்கள் வீட்டில் சென்று விடுவோனோ என்ற எண்ணத்தில், விடுமுறை வீணாகிவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் என்னை டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். நிற்க உறவுகளை பற்றி பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டி பள்ளி ஆண்டு இறுதியில் வரும் விடுமுறையில்தான் வெளியூரில் உள்ள நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைப்பது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாகவே இருந்தது. இப்போது அந்த வழக்கம் சில வீடுகளில் மட்டும்தான் உள்ளது. அதனால் இப்போதில் இளைய தலைமுறைக்கு உறவு முறையே சரிவர தெரிவதில்லை. அரை மனதுடன் அப்பாவின் கண்டிப்பின் காரணமாக டைப்ரைட்டிங் கிளாஸில் சேர்ந்தேன். அன்று மனதிற்குள் அப்பாவை வசைபாடினேன். அவர் எதிரில் பேச துணிவில்லை எனக்கு. என் தந்தை இறந்த பின்பு பணத்தாசின் காரணமாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரை பிரிந்து தெரிந்த தொழிலை விட்டு தெரியாத தொழிலை தொட்டு வாழ்க்கையில் நஷ்டமும் கஷ்டமும் ஏற்பட்டு வெளியூரில் திக்கு தெரியாமல் தவித்து நின்றபோது அன்று என் தந்தை என்னை கட்டாயப்படுத்தி படிக்க வைத்த அந்த டைப்ரைட்டிங் தான் எனக்கு டைப்பிஸ்ட் என்ற ஒரு வேலைவாய்ப்பை அளிக்க உதவியது, என் குடும்பத்தை வாழ வைத்தது. அன்றே பின்னால் நடப்பதை அறியாமல் அப்பாவை வசைபாடினேன். தீர்க்கதரிசியான அவரை இன்று கவிதையின் வடிவில் அவரின் தரிசனத்தை எண்ணி அவர் புகழ் பாடுகிறேன். அப்பா ஒரு தீர்க்கதரிசி. அப்பா என்றுமே தீர்க்கதரிசி தான். என் அப்பா எனக்கு கடவுள்தான், காட்ஃபாதர் தான். இந்த உரையை கவிதையும் கேட்ட அனைவருக்கும் என் அப்பாவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். அருமை அருமை. தன்னுடைய தந்தையனுடைய தியாகங்களை, உறக்கச் சொல்லாத தந்தையின் தியாகங்களை, அந்த தியாகியான தந்தை என்று இன்று நம் அரங்கில் இணைந்து உறக்கச் சொல்லுகிறார் கவிஞர் வேலூர் சீனிவாசன் அவர்கள். அப்பா தன் மகளிடம் காட்டும் பாசம் மகனுக்கு கிடைக்காது என்று அப்பவே ஒரு ஏக்கம் இருந்திருக்குதா? தனக்கும் சகோதரிக்கும் கிடைக்கிற பாசத்துல வேறுபாடை கண்டிருக்கிறார்கள். மகளுக்கு மட்டுமே அதிகம் உருகுவார் அப்பா என மகனாக ஏங்கி தேநீரில் சீனியாய் கரைந்திருக்கிறார் சீனிவாசன் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு சுவையாக தான் இருக்குது. நிச்சயமா அந்த காலத்துல வருத்தமா இருந்தாலும் சொல்லும்போது இப்போ அதை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு சீனிவோல கவிதையிலே சுவை இருக்கிறது. அப்பா மகன் கூட்டணி ஒரு பக்கம், தனக்கும் சகோதரிக்கும் அப்பா எவ்வளவு பாசம் காட்டுறாரு. இன்னொரு பக்கம் நாம் அப்பாவோட பக்கத்துல போயிட்டா கூட இணைந்து விடாமல் அம்மா அப்பா அரசியல் நடத்துகிறார்கள் என்று அம்மா மேல் வழக்கு தொடுக்கிறார்கள். அப்பா மகன் கூட்டணியை பிரிக்கவே அடுப்படி அரசியல் நடத்துகிறார் அம்மான்னு ஒரு குற்றச்சாட்டு வழக்கு தொடர்கிறார் வேலூர் சீனிவாசன் அவர்கள். தன் மகன் பின்னாளில் எதிர்ப்பான் என தெரிந்து முயற்சி விட்டவர் அப்பா.
எங்கே எதிர்க்கிறீங்க? நீங்க நல்லா அவரை பற்றி பாராட்டி போற்றி நல்ல கவிதை படைத்திருக்கிறீர்களே. எனவே தெரியும், ஒரு காலம் வரும், அவனுக்கும் மகனும் தன்னை புரிந்து கொள்ள காலம் வரும் என்று அந்த சிந்தனை தான் ஐயா ஏற்றி விட்டிருக்கிறார்கள். தந்தையை பற்றி உயர்வா சொல்லுகிற ஒரு வரி என்னன்னா, அம்மா இடத்தை மனைவி நிரப்புவாள். அம்மாவுக்கு பின்னாடி மனைவி அந்த இடத்தை நிரப்ப முடியும். ஆனால் அப்பா இடத்தை ஆண்டவனே நிரப்ப முடியுங்கிற மிக உயர்ந்த இடத்துல தந்தையை வைத்து பார்க்கிறார் வேலூர் சீனிவாசன் ஐயா அவர்கள். இந்த கவிதையை முடிக்கும் பொழுது, மகன் தந்தையானால் அங்கே அவன் தந்தை குழந்தைதான். நீ தந்தைக்கு மேல அவர் தந்தையா நினைக்கிற ஒரு அந்த பேரண்டல் அடல்ட்ஹுட் வந்துருச்சுன்னா உங்க தந்தை குழந்தையாகிறார் அப்படிங்கிற ஒரு உண்மை தந்தையாகும் வரை தந்தை புரிவதில்லை. நான் ஒரு தத்துவமாக அதை நினச்சிக்கிறேன். எப்படின்னா, நமக்கு தந்தையாக இருக்க வரைக்கும் தந்தையை பற்றி நம்ம பெரிய அக்கறையோட சிறப்பு தெரியாது. ஆனால் நமக்குன்னு ஒரு குழந்தை வரும் பொழுது தான் நம்ம தந்தையாகும் பொழுது நம்ம தந்தை எப்படியெல்லாம் வளர்த்தாருங்கிறது ஒன்றொன்னா தெரிய தோன்றும். அந்த வரி தான் அந்த கடைசியான வரி. மகன் தந்தையானால் அங்கே அவன் தந்தை குழந்தைதான்ங்கிற வரி மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள். வணக்கம். அப்பா என்னும் குழந்தை என்ற தலைப்பில் கவிதை நான் சொல்ல இருக்கின்றேன். அப்பா என்னும் குழந்தை மிக அருமையான தலைப்பு. ஒரு காலத்தில் வீட்டின் நேரம் உன் கைகடிகாரம், இப்பொழுது நேரமே உன் கையை பிடித்திருக்கின்றது. ஒரு காலத்தில் வீட்டின் நேரம் உன் கைகடிகாரம், இப்பொழுது நேரமே உன் கையை பிடித்திருக்கின்றது. நீ கற்றுக் கொடுத்த எழுந்து நிற்கும் பாடம் இப்பொழுது மெதுவாக எங்களிடம் சாய்ந்து கற்கின்றாய். நீ கற்றுக் கொடுத்த எழுந்து நிற்கும் பாடம் இப்பொழுது மெதுவாக எங்களிடம் சாய்ந்து கற்கின்றாய். உன் குரலில் கட்டளை இல்லை, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் எங்களை அழைக்கிறது. உன் குரலில் கட்டளை இல்லை, ஒவ்வொரு சொல்லும் எங்களை அழைக்கின்றது. சின்ன சின்ன மறதி, பெரிய பெரிய நினைவுகள், அதில் எங்கள் குழந்தை பருவம் அப்படியே பாதுகாப்பு. சின்ன சின்ன மறதி, பெரிய பெரிய நினைவுகள், அதில் எங்கள் குழந்தை பருவம் அப்படியே பாதுகாப்பு. அப்பா, நீங்கள் எங்களை மனிதராக உருவாக்கினாய். இப்பொழுது நாங்கள் உன்னை அன்பாக உயிருடன் பிடித்துக் கொள்கிறோம். அப்பா, நீ எங்களை மனிதராக உருவாக்கினாய். இப்பொழுது நாங்கள் உன்னை அன்பாக உயிருடன் பிடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சுருக்கமாக தன்னுடைய கவிதையை வாசு பாரதி செல்வன் முடிச்சிட்டாங்க. முதல்ல அந்த பாரதி செல்வங்கிற பேர் அருமையான பேர். அந்த பேர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. நிச்சயம் குழந்தைகளுக்கு நீங்கள் பெயரிடும் பொழுது பாரதி செல்வன் போன்ற பெயரெல்லாம் விடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான பெயராக அமைஞ்சிருக்கு. அவங்க கவிதையில் சுருக்கமான சின்ன கவிதையாக இருந்தால் கூட சில செய்திகளை பொருத்தமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. முன்பு அப்பாவின் கையில் கடிகாரம், இப்பொழுது கடிகாரத்தின் கையில் அப்பாங்கிற பொருள்பட ஒரு கவிதை வரியை சொல்லியிருக்கு. அதாவது காலத்தின் கைகளில் இப்போ அப்பா இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அந்த காலத்தின் கையில் இருக்கிற கோலத்தை மிகச்சரியாக பாரதி செல்வன் அவர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். அப்பா முன்பு எழுந்து நிற்க கற்றுக் கொடுத்தார், இப்பொழுது அவர் சாய்ந்து இருக்கும் போது நம்மிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறாருங்கிற அந்த முரண் பார்வையும், கட்டளையிட்ட அப்பாவின் உதடுகள் இப்பொழுது கருணை பிறக்கும் சொற்களை உதிர்க்கின்றன, அப்பாவின் உடல் முதுமையடைய மனம் குழந்தையாவதை கவிதையில் காட்சிப்படுத்துகிறார் இந்த கவிதைஞர் வாசு பாரதி செல்வன் அவர்கள். யாருக்கும் நம்ம அப்பா குழந்தையா இருக்கிறத பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா? நம்ம பிறந்த பின்பு அப்பாவுக்கு வயசு ஒரு 30 வயசு சுமார் இருக்கலாம். இதனால் அவர் குழந்தையா இருக்கிறப்போ அப்பா எனும் குழந்தைன்னு நம்ம பார்த்து எழுத வாய்ப்பு இல்லை. ஆனால் அவரிடம் உள்ள குழந்தை தன்மையை முதுமையில் கண்டெடுத்து மிக அழகாக அந்த முரண் தொடையோடு 2-3 பொருள் சொன்னாலும் பொருத்தமான பொருளாக சொல்லி இருக்கிறார் வாசு பாரதி செல்வர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. வணக்கம். அப்பா எனும் குழந்தை என்ற தலைப்பில் எனது கவிதை. ஊரெல்லாம் சுற்றி திரியும் ஒரு குழந்தை வந்து தெளியும். ஊரெல்லாம் சுற்றி திரியும் ஒரு குழந்தை வந்து தெளியும். உலகை உணர அனுப்பும் உள்ளம் கிடந்து தவிக்கும். உலகை உணர அனுப்பும் உள்ளம் கிடந்து தவிக்கும். கையில் தவழ கலிக்கும் கைமீற தந்தைக்கு வலிக்கும். கையில் தவழ கலிக்கும் கைமீற தந்தைக்கு வலிக்கும். வார்த்தை முட்களை உதிர்க்கும் வாழ்வை முடிவினில் உயர்த்தும். வார்த்தை முட்களை உதிர்க்கும் வாழ்வை முடிவினில் உயர்த்தும்.
மனதின் வலியை மறைக்கும், மற்றவர் புகழ மறக்கும். மனதின் வலியை மறைக்கும், மற்றவர் புகழ மறக்கும். பிள்ளையிடம் பெருமை மறுக்கும், பிறரிடம் பேசி கழிக்கும். பிள்ளையிடம் பெருமை மறுக்கும், பிறரிடம் பேசி கழிக்கும். தான் காணா அனைத்தும் தனையன் காண முனைக்கும். தான் காண அனைத்தும் தனையன் காண முனைக்கும். உருவம் கோபமாய் இருக்கும், உள்ளம் உவகையாய் திளைக்கும். உருவம் கோபமாய் இருக்கும், உள்ளம் உவகையாய் திளைக்கும். உண்மையாய் மூலமாய் இருக்கும், அன்னையை முன்னமாய் நிறுத்தும். உண்மையாய் மூலமாய் இருக்கும், அன்னையை முன்னமாய் நிறுத்தும். உறக்கம் உணர்வு எப்பொழுதும், உற்ற தலைமுறை முப்பொழுதும். உயர்ந்து ஓங்க பிற்பொழுதும், சிறந்து விளங்க தினம் உழைக்கும். அயர்ந்து உறங்க மனம் தடுக்கும், ஆய்ந்து முடியும் முடிவெடுக்கும். ஆர்வமாய் முடிக்க அடியெடுக்கும், அடுத்தவர் புகழ அதை மறைக்கும். அற்புத அதிசயம் என் தந்தை. அங்கம் எங்கனம் இருந்தாலும், அழுக்கு ஆடையில் அமர்ந்தாலும், அழகுதான் எனக்கு என் தந்தை. அங்கம் எங்கனம் இருந்தாலும், அழுக்கு ஆடையில் அமர்ந்தாலும், அழகுதான் எனக்கு என் தந்தை. கத்தாரிலிருந்து எழில். நன்றி. சிறப்புங்க, சிறப்பு. கவிஞர் எழில் அவர்களுடைய கவிதைகளில் எழில் எதுவெனில், ஒரு பொருளை இருவரிதனில் அடக்கும் அவர் திறனில் அவர் எழில் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கன்னி கன்னியாக பிணைத்த இவர் கவிதை எழில் மிக சிறப்பு. இந்த கவிதையில் ஒவ்வொரு 2 வரியிலையும் ஒரு தனிப்பொருள் தருகிற மாதிரி அடக்கியிருக்காங்க. அது ரொம்ப நல்லது. அது மாதிரி இருக்கும் பொழுது எடுத்து பேச்சாளர்கள் எடுத்து ஆள்வதற்கு பயன்படுகிற வரிகளாக அந்த கவிதைகள் அமையும். அதில் பாருங்கள், உதாரணத்துக்கு வார்த்தை முட்களை உதிர்க்கும். அப்பாவுடைய வார்த்தை முட்களை உதிர்க்கும், வாழ்வை முடிவில் உயர்த்தும். அவைன்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் இணைச்சொல் போட்டுக்கிட்டிங்கன்னா, வார்த்தை முட்களை உதிர்க்கும், அவை வாழ்வை முடிவில் உயர்த்தும் அப்படிங்கிற பொழுது அது முழு பொருளை தருகிற முத்தாய்ப்பான வரியாக அந்த வரி அமைந்திருக்கிறது. பிள்ளையிடம் பெருமை மறுக்கும், பிறரிடம் பெருமை கழிக்கும். மற்றவங்க நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க, நம்மகிட்ட அடக்கமாக அந்த பெருமையெல்லாம் குறைச்சிக்கிட்டு பேசுவாங்க. தான் காணா அனைத்தும் தனையன் காண முனைக்கும். நம்ம பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் காணும் உலகெங்கில் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும் அப்படிங்கிறது. நான் காணாத உலகத்தை நீ காண வேண்டும்ங்கிற அந்த வரிகளை ஒட்டிய வரிகளாக அமைந்திருக்கிறது. உருவம் கோபமாய் இருக்கும், உள்ளம் உவகையாக திளைக்கும். அப்பா எப்பவுமே நம்ம சிட்டிசன் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம பெறுகிற ஒரு சின்ன சின்ன வெற்றியை கூட உவகையாக இருப்பாங்க. உருவம் கோபமாக இருக்கும், உள்ளம் உவகையாக இருக்கும். கோபப்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது, உள்ளுக்குள்ள அவங்க சந்தோஷப்படுவாங்கிற செய்தி ஒரு முரணாக பார்க்கணும்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளமாக வேண்டும்ங்கிறது வல்லாருடைய பாடல். ஆனால் தந்தைகிட்ட மட்டும் இந்த விதி பொருந்தாது. அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று தான் பேசுவார். மக்களிடம் ஒரு கோபமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உள்ளே அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வரிகளாக அந்த வரிகள். உருவம் கோபமாக இருக்கும், உள்ளம் உவகையாய் திருக்கும் என்று தந்தை எப்படி ரசிச்சிருக்கிறாங்கிற புரியுது. அற்புத அதிசயம் என் தந்தை, அற்புத அதிசயம் என் தந்தை. அங்கம் எங்கனம் இருந்தாலும், அழுக்கு ஆடையில் அமர்ந்தாலும், அழகுதான் எனக்கு என் தந்தை. என்ன இதுக்கு மேல என்ன அழகு வேணும்? தந்தை எப்படி ரசிக்கிற ஒரு மகன், அதை விட முக்கியமா மகனுக்கு எழில்ங்கிற பேரை கொடுத்துருக்கிறாரு. அதுவே பேரழகு இல்லையா? கவிதையும் அழகு, எழில் என்ற பெயரும் அழகு, அந்த பெயரை தந்த தந்தையின் சிந்தனையும் மிக அழகு. அருமையான தந்தையை எண்ணி அனைவரும் வணங்க வைக்கிறது இந்த கவிதை. நன்றி. சிறப்புங்க கவிஞர் எழில். அனைவருக்கும் வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியிலிருந்து கி. சத்யன். கவிதை. அப்பா என்னும் குழந்தை. உறவின் வானத்தில் ஓசோன் அடுக்கென்று உயிர்க்கு வேலி நெய்த ஓருயிர் நமதப்பா. கருவின் மோனத்தில் கோனாய் அணுவென்று துளிர்த்த தாய்மைக்கு ஓவியர் நமதப்பா. அறிவின் ஆக்கினை காற்றுள் அலையென்று அகத்தின் சுவாசகுரு ஆகியவர் நமதப்பா. பிரம்ம மா வனத்து பேருளு சிருஷ்டிக்கு பருபொருள் ஏகிய மெய் காவலர் நமதப்பா. தவத்தின் கோலத்தில்
தானாய் புள்ளி ஒன்றை தக அமைத்த தியாக ஸ்தூலம் நமதப்பா. அவஸ்தை ஓலத்தின் ஆற்றாமைகள் தின்று அணு அணுவாக துயர் நோற்றவர் நமதப்பா. குலத்தின் தாத்பரியம் ஈடான வழக்கத்தை கருதி நல் வாழ்கின்ற காவியம் நமதப்பா. நிலவும் எல்லா வளர்வு வேறாம் தம் மகற்கு உழைக்கும் ஊன்று உயர் கோலவர் நமதப்பா. அளவில்லாத அன்பின் ஆகாயம் அவரென்று அகழ்ந்து ஆய்ந்த ஆதவன் நமதப்பா. வளர்த்த காலத்தில் வீராப்பு பல பண்ணி வகுத்த வாழ்வின் வாரணம் நமதப்பா. அழகு போட்டிகளில் ஆனான தேவதை அவரென்றே நமக்கு ஆவதும் நமதப்பா. இளகின வாசத்துள் சோராமல் முத்துக்களை இவரல்லவோ எடுத்து ஈன்றனன் நமதப்பா. வறுமை ஆட்கொண்டும் வாடாது முகத்துடன் வலிமை மார்தட்டி வீழ்த்தியவர் நமதப்பா. பெரு அவமானத்தையும் போடா நன்றன பொறுத்து போய் தன்னை தாழ்த்தியவர் நமதப்பா. கரும மே கண்ணன கூறாக்கி தன் கடனை குருதி தோய தினம் ஆற்றியவர் நமதப்பா. பொருள் தனக்கேதன பார்க்காது உழைத்த புனிதரை போற்றுவோம் பிதாமகர் நமதப்பா. முதுமை தானெய்தி மானா இற்றபின்பும் மகற்கு ஓர் உத்தமமான சிறு செய் அப்பா. உதவல் ஏந்துகரம் யாதாயின் விரும்பும் அவர்க்கு தூண் மனை ஆகல் நம் கடனப்பா. விழுதுகளால் மரம் வீழாது ஒருபோதும் விழுதுக்கே அப்புகள் மேலோங்கும் வரமப்பா. பழுதுகள் தீர்த்திங்கு பூவாகி அணு தினமும் தொழுது தாயினும் மா உயிரி நமதப்பா. அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த கவி மழையில் நனைந்தோர், நன்கு செவி துளையில் துளைத்தோர் யாவர்க்கும் நன்றி. இந்த அரிய நல் வாய்ப்பை தந்தவர் பெரிய நன்றியினை கூறி இக்கவிதை அப்பா எனும் குழந்தை என்ற தலைப்பில் புனைந்துள்ளேன். இக்கவிதையானது என் கருத்தில் தோன்றிய விதத்தையும் என் கவி ஆற்றலுக்கு அளித்த சவாலையும் இங்கு சொல்ல விளைகிறேன். ஒவ்வொரு பெற்றோருக்குள்ளும் நிறைய பொறுப்புகள் புதைந்துள்ளன. அவைகள் கடமை எனும் பெயர் சூட்டப்பட்டு இல்லங்களில் நல்லறமாக பேணி காக்கப்படுகின்றன. இதற்கு அப்பா எனும் ஆசான் ஒரு ஆணி வேர். அவர் எவ்வாறு உறவுக்குள் அமைகிறார் என்பதை பிரம்ம மா வனத்து பேரூழி சிருஷ்டிக்கு பருபொருள் ஏகிய மெய்க்காவலர் நமதப்பா என சொல்லியுள்ளேன். மேலும் இப்பூமிக்கு எப்படி ஓசோன் காவலாகிறதோ அதுபோல் அப்பா என்பவர் உறவின் வானத்தில் ஓசோன் அடுக்கென்று உயிர்க்கு வேலி நெய்த ஓருயிர் எனவும் சொல்லியுள்ளேன். மோனத்தில் இருக்கும் கருவிற்கு செல் அணுவாக துளிர்த்த தாய்மைக்கு ஓவியர் என்றும் சொல்லியுள்ளேன். நமக்கு தெரியும் அம்மாவின் பாசம், அப்பாவின் அன்பான அதட்டல். ஆனால் அவர் படும் துயரை பலர் உணர்வதே இல்லை. அதைத்தான் அவஸ்தை ஓலத்தில் ஆற்றாமைகள் தின்று அணு அணுவாக அவர் துயர் நோற்றவர் என்றும் தவத்தின் கோலத்தின் தானாய் புள்ளி ஒன்றை தகவமைத்த தியாக ஸ்தூலம் என்றும் சொல்லியிருக்கிறேன். அளவில்லா அன்பை பொழிந்து பாச கடலுள் மூழ்கி சோராமல் முத்துக்களை ஈன்றவர் இவரல்லவோ.
குலத்தின் தாற்பயத்திற்கு ஈடான வழக்கத்தை கடைபிடிப்பவரும் இவரல்லவோ என்றும் சொல்லியிருக்கிறேன். அவமானங்களை அலட்சியம் செய்து வறுமையிலும் குருதி தோய உழைத்து வலிமை மார்தட்டி வீழ்த்தியவர் எனவும் சொல்லியுள்ளேன். பிள்ளைகளை வளர்த்த காலத்தில் வீராப்பு பல பேசி வாழ்க்கை வகுத்ததை வாரணத்திற்கு ஒப்பிட்டுள்ளேன். அழகு போட்டி ஒன்று வைத்தால் அவரே ஆணான தேவதை என அனைத்து மகள்களுக்கும் என்பதை நுட்பமாக சொல்லியுள்ளேன். எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா ஓர் உத்தமமான சிறு சேய் என்றும் உதவல் ஏந்துகரம் யாதாயினும் விரும்பும் அவர்க்கு என்ற வரிகள் சொல்லி ஓர் வீட்டிற்கு தூண் எவ்வாறு உதவியாகுமோ அதேபோலதான் அவர்க்கு தூண் மனை ஆகல் நம் கடனப்பா என அதற்கு அடுத்த வரியிலும் கூறியுள்ளேன். விழுதுகளால் மரம் வீழாது ஒருபோதும், விழுதுக்கே அப்புகள் மேலோங்கும் வரமப்பா என்ற அடியில் உவமேயம் அமைத்துள்ளேன். இனியாவது உன் மனதிலுள்ள பழுதுகளை தீர்த்து பூவாய் மலர்ந்து தினமும் தொழுது ஏத்துங்கள். நமது அப்பாவை அம்மாவை விடவும் உயர்ந்தவர் என்பதை தாயினும் மா உயிரி என சொல்லி பெருமிதம் கொண்டு சொல்லியுள்ளேன். முதுமை தானேதி மானாயிற்ற பின்பும் அவர் ஓர் உத்தமராக பிதாமகராக, ஆனால் மூப்பெய்திய காலத்திலோ நல்ல குழந்தையாக அனைவருடைய இல்லங்களிலும் அப்பா அலங்கரிக்கிறார். அவரின் நற்புகழ் விரிந்த செந்தாமரை போல் திகழட்டும், சூரியன் விடிந்த செவ்வானம் போல் மகிழட்டும் என கூறி இந்த கவிதையின் பல்வேறு அம்சங்களை சொன்ன திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் வடசேரி கி. சத்யன். அருமையான மரபு கவிதை. நாகர்கோயில் வடசேரி சத்யன் ஐயா அழகா செதுக்கி கொண்டு வந்த மாதிரி தன்னுடைய கவிதையை, அப்பா பற்றிய கவிதையை மிக அழகா கொண்டு வந்திருக்காங்க. படிக்க படிக்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மரபு கவிதையில என்ன சிக்கல் அல்லது என்ன நம்ம ஆங்கிலத்தில் சேலஞ்ச் அல்லது சவால் அப்படின்னா, அதுக்கு சில இலக்கணங்கள் இருக்கு. அதை விட அதுல நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு குறைந்த சொற்களில் நிறைய பொருள்களை அடக்க முடிகிற வல்லமை இருக்கு. அதுக்கு நிறைய பயிற்சி வேணும். அது நன்னூல் இலக்கணம் சொல்லுது, சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்வநாடியில் செருத்தினிது விளக்கி திற்புண்ணுப்பம் சிறந்தன சூத்திரம். சூத்திரம்னா கவிதைன்னு சொல்றாங்க. தொல்காப்பியர் அதான் சொல்லியிருக்காரு. எழுத்து முதலா ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல். அது ஒரு அடி, இத்தனை அடின்னு சொன்னா என் சீர்திருத்தம்னா 4 அடி, 4 அடிக்குள்ள சொன்ன கருத்தை சொல்லிடணும். ஐயா கிட்டத்தட்ட ஒரு 5 என் சீர்திருத்தத்தை அழகா எழுதி கவிதையா வாசிச்சிருக்கிறாங்க. எனக்கே படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. உறவின் வானத்தில் ஓசோன் அடுக்கென்று உயிர்க்கு வேலி நெய்த ஓருயிர் நமதப்பா, கருவின் மோனத்தில் கோணாய் அணுவென்று துளிர்த்த தாய்மைக்கு ஓவியர் நமதப்பா, வறுமை ஆட்கொண்டு வாடாது முகத்துடன் வறுமை ஆட்கொண்டும் வாடாது முகத்துடன் வலிமை மார்தட்டி வீழ்த்தியவர் நமதப்பா, பெரு அவமானத்தையும் போடா நன்றென்று பொறுத்து போய் தன்னை தாழ்த்தியவர் நமதப்பான்னு சொல்லி அழகா அந்த சந்தநயத்தோட கருத்து செறிவு நிறைய இருக்கு கவிதையில. அருமை ஐயா வடசேரி சத்யன் ஐயா ரொம்ப அழகா அந்த கவிதையை வடிச்சிருக்காங்க. இந்த மரபுக்கலை எல்லாத்துக்கும் வாய்ப்பதில்லை, பயிற்சி எடுத்தா முடியும். நிறைய படிக்கணும் அதற்காக. உறவு வானத்துல ஓசோன் வேலி, இவ்வளவு ஒரு நவீன கருத்தையும் கூட அழகா, இந்த வானத்துல ஓசோன் எப்படி காக்குதோ அது மாதிரி நம்ம உறவுகள்ல நம்ம காக்கிற ஓசோன் வேலியாக ஒரு சூழலியல் காப்பாக இருக்கிறவர் நம்முடைய தந்தை என்று அழகா சொல்லியிருக்காங்க அவருடைய கவிதையில. ஆகாயத்தின் உயிர் காற்றாய் இருக்கும் குருன்னு சொல்லி அப்பாவை சொல்றாங்க. பிரம்மவானத்தின் மெய்க்காவலர் என்று சொல்லுகிறாங்க. தொடர்ந்து வரிசை ஒரு பெரிய பட்டியலே வருது அப்பா பத்தி. தியாக அருவம், தவம் செய்கிற அணு, வாழ்கிற காவியம், நம்மை ஊன்றி உயர்த்தும் கோல், ஆகாயம், ஆதவன் வாழ்வின் வானத்தில் பேருயிராம் யானை. அது அழகா ஆகாயம் வாழ்வினும் வனத்தில், வாழ்வுங்கிற வனத்துல ஒரு பேர் உயிர் யானை. யானைக்கு தான் ரொம்ப பொறுமை நிதானம்லாம் இருக்கிற ஒரு உயிர். அந்த உயிரா தன்னுடைய தந்தையை சொல்லி, அழகு போட்டியில்
ஆண் வடிவில் ஒரு தேவதை. தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு அழகு போட்டி வச்சா அதுல ஆண் வடிவில் ஒரு தேவதையாக தெரிகிறார் தன்னுடைய தந்தை என்கிற அந்த வரிகள், வறுமையிலும் மார்தட்டும் வீரர், அவமானத்தையும் போடா என்று அவமதிக்கும் சூரனா கவிதையில் இருந்த மாதிரி இப்படி அழகா சொல்லிக்கிட்டே வரும்பொழுது வாழ்வின் இறுதியில் தான் உத்தமமான குழந்தையாகிறார் அப்பா என்று அழகா தந்தையை பற்றி போற்றி ஒரு வரி சொல்றாரு. அதுல பழுதுகள் தீர்த்தெங்கு பூவாகி அனுதினமும் தொழுத தாயினும் உயிர் தமதப்பா. தன்னுடைய தாயை விட மிகப்பெரிய உயிர் நமதப்பா. இந்த மொத்த 5 என்சிஎல் விருதத்திலையும் ஒவ்வொரு அடிக்கு ஒரு நமதப்பான்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 20 தடவை அப்பா அப்பான்னு முடியுது. அதுல ஒரு 3 தடவை மட்டும் விட்டுட்டு 17 முறை நமதப்பா 20 முறை அப்பான்னு சொல்லி முடிகிற மாதிரி அந்த கவிதைகளை மிக அழகாக செறிவான கருத்து, சொல்லடர்த்தியான கவிதை, வள்ளல் தந்தைக்கு வலிமை சேர்க்கிற மரபு பாவலர் சத்யன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பு, மிகச்சிறப்பு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அப்பா எனும் ஓர் குழந்தை. கவிதையின் ஆரம்பம். அப்பா எனும் குழந்தை. இன்று நான் சிரித்து பேசவில்லை. ஆனால் அவர் எப்படி சிரித்தார் என்பதைத்தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பா என்னை அடித்ததாக ஓர் நினைவு என்னிடம் இல்லை. அவரை நான் செல்லமாக குண்டா, டேய் வேலு என்றெல்லாம் அழைப்பேன். நண்பர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு தந்தையுடனான நட்பு இருந்தவன் இந்த அன்புமணி. எவ்வளவோ திட்டியிருக்கிறேன், சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டிருக்கிறேன். ஆனால் தந்தையிடமிருந்து வந்ததோ ஒரு மழலை சிரிப்பு. அவர் கத்தவில்லை, விளக்கம் தரவில்லை, சிரிப்பாலே அடித்தார். பல விவாதங்கள் நடந்திருக்கின்றன. அரசியல், சமூகம், பொருளாதாரம், குடும்பச் சூழ்நிலை, இன்னும் பல. எந்த விவாதத்திலும் அன்பு வெட்டப்படாமல், மாறுபடாமல், என்றும் எந்தையின் நிழலில் இவனும், இவன் மீது முழு நம்பிக்கை வைத்த எந்தையும் இணைந்தே இருந்தது எங்களுடைய வாழ்க்கை. அம்மாவை அழைப்பேன் என் அப்பாவை வெறுப்பேற்றுவதற்காக. அம்மா பாருங்க இவரை என்று கூறுவேன். அப்பொழுதும் மழலை சிரிப்பு. அதிகாலை எழுந்து காய்கறி வெட்டி தருவார். அற்புதமாக மிதிவண்டி அமுத்தி எங்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்வார். ஊடகம், சமூகம், மனித மனங்களை பற்றிய ஆய்வு, பல்துறை பயிற்சி அனைத்தையும் குறிப்பேடுகளில் எழுதியிருந்தார். அவற்றையெல்லாம் பார்த்திருந்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஞாபகம் வருகிறது, உன் கையெழுத்துகளையும் புகைப்படங்களையும் கேலி செய்த எனக்கு பின்னாளில் அவைதான் உனக்கான என் நினைவாய் மாறும் என்பதறியாத பேதை நான் என்று எழுதியது அன்புமணி என்ற அந்த குழந்தை. அப்பா எனும் அந்த குழந்தை யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இனிப்பை திருடிச் சாப்பிடும். அப்பொழுது அகப்பட்டு கொண்டால் குழந்தையே பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு சிரிப்பினை பதிலாகத் தரும். பாடல் கேட்டால் உடனே ஆடுவார். நடனம் சரியா தப்பா என்பதெல்லாம் முக்கியமில்லை, மகிழ்ச்சி தான் முக்கியம். புதிது எதுவாக இருந்தாலும் புதிதாகவே அணுகினார். விருந்தினர் வந்தால் வீடு விழாவாக மாறும். ஓர் நாள் அவருடைய இரங்கல் கூட்டம். அப்பொழுது அழுவதற்கு இணையாக பேசப்பட்டது அவருடைய சிரிப்பு. வேலுச்சாமி முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பிருக்கும். அந்த சிரிப்பை இனி எங்கே காண்பேன் என்கின்றனர் ஊர் மக்கள். பேச்சு. எந்தை காட்டம்பட்டி தெய்வத்திரு வேலுசாமி அவர்கள் காலம் சென்று 7 ஆண்டானவர். தீவிர சிகிச்சை பிரிவில் 7 நாள் போராடியவர். கோயம்புத்தூரில் இன்றும் பிரசித்தி பெற்ற
லட்சுமி மில்ஸில் 15 ஆண்டுகள் பணி செய்தவர். முதல் முறை அவர் மடியில் நான் உறங்கிய தருணம் ஒரு நாள் இரவு நேர உணவு உண்ணும் பொழுது எனது காதலை பற்றி அவரிடம் நான் தெரிவித்திருந்தேன். அப்பொழுது அப்பா எனும் அந்த குழந்தை உணவு உண்டு முடித்தவுடனே தன்னுடைய முடிவை கூறிவிட்டது. எனக்கு முழு சம்மதம், உனக்கான பெண்ணை நீ தேடிக்கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டாய் என்று கூறியது அந்த குழந்தை. அப்பொழுது அவர் மடியில் முதலாக நான் படுத்து உறங்குகிறேன். தந்தை மகன் என்ற உணர்வெல்லாம் அந்த இடத்தில் இல்லாமல் ஒரு பாசம், அதீத அன்புதான் அங்கு ஓங்கி நின்றது. என் தாய் கவிதையில் கூறியது போல, என் தாய் என்னை அடித்தது கூட என் நினைவில் இருக்கிறது. ஆனால் என் தந்தை என்னை அடித்ததாக எல்லளவும் என் நினைவில் ஒரு செய்தியும் இல்லை. திருவிழா கூட்டம் ஒரு நாள். அப்பொழுது விளையாட்டு பொம்மைகளோ ராட்டினமோ ஆடுவதற்கு கூட வசதியில்லாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது 2 பலூன்களை உடனடியாக வாங்கியது அப்பா எனும் அந்த குழந்தை. அதை ஊதி முடித்து அற்புதமாக வடிவமைத்து என்னையும் என் அண்ணனையும் முழு நேர விளையாட்டு காட்டி வீட்டையே திருவிழாவாக மாற்றியவர்தான் எனது அப்பா. எவ்வளவு வயதானாலும் இளைஞர் பாசறைகளில் செயல்பட்டார். அவர் நேசிக்கும் கட்சியை நான் விமர்சிக்கும் பொழுது கூட சிரிப்பினை, மகிழ்ச்சியை பரிசாக தந்தார், பதிலாக தந்தார். குழந்தை பார்ப்பதையெல்லாம் ரசிக்கும். அதுபோல புதிய அணுகுமுறை குழந்தைகளிடம் எப்போதும் இருக்கும். என் தந்தை வேலுசாமியும் அந்த குழந்தையின் மனநிலையில்தான் எப்பொழுதும் இருந்தார். சிம்மக்குரல் சிவாஜி கணேசன் போல் நான் பேசி என்னுடைய அப்பாவை வெறுப்பேற்றுவதற்காக போராட்டம் செய்வேன். அவருக்கு பிடித்த நடிகர் சிவாஜி கணேசன். ஆனால் அவர் மிக இலகுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல் பேசி என்னை அற்புதமாக வெறுப்பேற்றி விடுவார். நான் குரல் மட்டும்தான் சிவாஜி கணேசன் போல முயற்சி செய்வேன். ஆனால் அவர் நடை, உடை, பாவனை என்று அனைத்தையும் அவ்வாறு செய்வார். இயக்குனர் ராம் சொல்கிறார், இவ்வுலகத்தில் அதீத உண்மை என்று ஒன்றுமில்லை, அதீத பொய் என்றும் ஒன்றுமில்லை, நன்மை தீமை என்று எதுவும் இல்லை. நாம் எவற்றையெல்லாம் கேவலங்கள் என்று சொல்கிறோமோ அவை எல்லாம் இணைந்து உருவானது தான் இந்த உலகம் என்கிறார். அப்பொழுது அதை மறக்க என்ன செய்வது? ஒரு குழந்தையின் மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதுபோல குழந்தையின் மனநிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எந்தை வேலுசாமி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. நான் மேற்கூறியதைப் போல அவர் ஒரு தீவிர விபத்தில் சிக்கி சிகிச்சை பிரிவில் 7 நாள் இருந்து உடலை மட்டும் மண்ணுக்கு தந்து விட்டார். அவரை தேடி வந்த கூட்டம் நான் கவிதையில் கூறியதைப் போல எப்போதும் முதட்டில் ஒரு குழந்தை சிரிப்பிருக்கும் வேலுசாமியை இனி எங்கே பார்ப்பது என்றுதான். அவர் நண்பர்கள் பலர் என்னை அவராக பார்க்க தொடங்கினார்கள். அப்பப்போ வந்துட்டு போ சாமி, உங்கள் அப்பனே வந்த மாதிரி இருக்கு என்று சொல்வார்கள். அன்றிலிருந்து வே அன்புமணி என்று சொல்லப்பட்ட நான் அன்புமணி வேலுசாமி என்று மாறினேன், அப்பா எனும் அந்த குழந்தையால். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. நல்ல ஒரு நெகிழ்ச்சியான கவிதை வாசிப்பு. அன்புமணி வேலுச்சாமி அப்படிதான் அவர் அழைக்கப்படுவதை விரும்புகிறார். எப்படின்னா, என்னுடைய பெயரில் இறைமதியழகன், என்னுடைய தந்தையார் நினைவா இறையரசன் மதியழகன் என்பதை இறைமதியழகன் என்று வைத்துக் கொண்டோனோ, அதே போல அன்புமணி வேலுசாமி என்று அழைக்க விரும்புகிற அந்த தம்பியினுடைய வாசிப்பு நல்ல நிதானமான, நிதர்சனமான வரிகள், நிதானமான வாசிப்பு. அப்பாவை பற்றி சொல்லுகிற நினைவெல்லாமே தான் திட்டியதாகவும் ஒரு அப்பா கூட சிரிச்சதாகவும் சொல்லுகிறாரு. அடிக்காத அப்பாவை அழைக்கும் சொற்களால் கூட அடித்திருக்கிறார் இந்த மகன். அப்படி ஒரு பதிவு செஞ்சிருக்கிறார். அது எப்படி ஒரு அடியா இருக்கும்? தந்தையை பார்த்து ஒரு மகன் சொல்கிற எல்லா சொல்லுமே அன்புக்கான சொல் தான். அன்பாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள் எல்லா தந்தையும். இந்த நேரத்துக்கு வேணா கொஞ்சம் கோவம் வரலாமா தவிர அதை கூட அந்த தந்தை செய்யாம இருக்கிற ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார். அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அவர் சொல்லுகிற அதுதான் ரொம்ப முக்கியமா. இப்போ தந்தையும் மகனும் என்கிற உறவு தாண்டி ஒரு நண்பர்களாக பழகிற வாய்ப்பு அன்புமணி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நண்பர்களே பொறாமைப்படும் அளவு தந்தையுடன் நட்பாக சொல்லுகிறார். தந்தையினுடைய சிறப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, முகமெல்லாம் புன்னகை, ஊர் புகழும் பெரும் சிரிப்பு தான் தந்தையோட பெரும் சிறப்பு. அதுதான் இந்த கவிதையினுடைய சுருக்கமா சொல்றதுன்னா அழகா அதை நல்லா பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
சீனி அந்த சர்க்கரையை தேடி போகிற தந்தையருடைய அதை கூட நல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. தித்திக்கும் சீனியை திருடும் அப்பா, மகன் இப்பொழுது நினைவுகளே அப்பா தித்திக்கிறார். எப்படி தந்தை அந்த சீனி எங்க இருக்குன்னு தேடி போய் திருடி சாப்பிட்டாரோ அது மாதிரி இப்போ மகன் தேடி தேடி தந்தையினுடைய நினைவுகளுக்காக அந்த சுவையை நாடி நாடி இந்த கவிதையிலே ஒன்றொன்றாக நமக்கு தந்திருக்கிறார். பாடும் அப்பா, ஆடும் அப்பா, நடிக்கும் அப்பா, படிக்கும் அப்பா, மேடையேறி வெடிக்கும் அப்பா, ஆனால் பிள்ளைகளை மட்டும் அடிக்காத அப்பா. அவ்வளவும் இந்த கவிதையில ஒரு மிக நீண்ட கவிதை தான் சொல்ல, கிட்டத்தட்ட 6 நிமிஷம் அன்புமணி தன்னுடைய தந்தையை பற்றி நிதானமாக அழகா சொல்லியிருக்காரு. உணவு சரிக்கும் முன்னரே மகன் காதலிக்கும் செய்தியை சிரித்த அப்பா. இங்கதான் நிற்கும் அந்த நட்புன்னு சொன்னாங்களே, அது இங்கதான் அதனுடைய நட்போட வெளிப்பாடு, உன்னதமான வெளிப்பாடு தெரிகிறது. சாப்பிடும் பொழுது இவர் சொன்ன காதலை சாப்பிட்ட உடனே ஏற்றுக்கொண்டது. உணவு சரிக்கும் முன்னரே மகன் காதலிக்கும் செய்தியை சிரித்த அப்பாவாக பல நினைவுகளை பாலாக கொட்டியிருக்கிறார். கொஞ்சம் பதமா சுண்டி இருந்தா இதமாக இருக்கும். நீண்ட கவிதையில் தவறில்லை, ஒன்றும் பெரிய தவறாக சொல்லலை. பட் சுண்டுதல் தான் கவிதைக்கு அழகு. குழந்தை போல் பார்ப்பதையெல்லாம் புதிதாக ரசிப்பார் என்கிற அந்த ஒரு வரி இருக்கு, உன்னதமான வரி. பாவேந்தர் தன்னுடைய கவிதைகளில் சொல்லுவார், மெல்லன அதிர்ந்த மின்னல் அந்த செல்ல குழந்தையின் சிரிப்புன்னு சொல்லிட்டு அதுல வெளிப்படும் கண்ணால் முதுபையத்தின் புதுமை கண்டதோ என்னவோ என்று கண்ணை பத்தி சொல்லும்போது கண்ணை எடுத்து அப்படி பார்க்குதான். கொப்பூல் போன்ற ஒளியுமை விளக்கி வெளிப்படும் கண்ணால், இந்த கண்ணெல்லாம் விளக்கிட்டு அதை பத்தி எல்லாம் அழகா சொல்லி, குளிர்வாழை கொப்பூல் போன்று அப்படி இருக்கிற கொப்புள், வாழை கொப்புள் இருக்குல்லையா, அது மாதிரி இருக்கிற அந்த கண்ணில் இருந்து வெளிப்படுகிற இந்த கொப்புள் போன்ற ஒளியுமை விளக்கி வெளிப்படும் கண்ணால் முதுவையத்தின் புதுமை கண்டதோ. இந்த உலகம் எவ்வளவு பழசு, ஆனா அந்த குழந்தை எல்லா குழந்தையும் கண்ணை திறந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் பார்த்து புதுமையா சிரிக்குதே. இவ்வளவு பழைய உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் புதிதாக பார்க்கிறது போல ஐயா வெளிச்சம் ஐயா எல்லாவற்றையும் புதிதாக எடுத்துக்கொண்டார் என்கிறது அந்த கருத்து மிக அழகான கருத்து. அது மட்டும் இல்லாம ஒரு தத்துவத்தையே தம்பி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் தீதும் நன்றும் நல்லதும் கெட்டதும் உண்மையும் பொய்யும் கலந்த உலகம். இதுல நம்மளுடைய நிம்மதி, நம்மளுடைய மகிழ்ச்சியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அந்த குழந்தைத்தனம் தான் நம்ம முக்கியம். எல்லாவற்றையும் அவரவருக்கு ஆன சூழல் என்பதாக தாம் எடுத்துக்கொள்கிற அந்த குழந்தை மனம் இருக்கிறது, அதுதான் தந்தையோட சிறப்பாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த கவிதையோட தலைப்புக்கும் அவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த குழந்தைத்தன்மை தந்தையோட குழந்தைத்தன்மை மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அந்த குழந்தைத்தன்மை தேவை என்பதை சொல்லி இருக்கிற அன்புமணி வேலுச்சாமி அவர்களுக்கு மனம் திறந்த பாராட்டுகள் தம்பி. மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு அப்பா எனும் குழந்தை. கொஞ்சம் திறந்து வைத்த ஜன்னல் கதவு வழி கொஞ்சம் தென்றலும் ரசிக்க வரும் எந்தன் பிஞ்சு விழி. அன்னையின் தாலாட்டில் அடங்கும் விழி, அக்கணம் கேட்கும் ஒரு புதுமொழி. அளவலாவி தவழ்ந்து வரும் அன்புடனே தலைகோதும் அதிசய தென்றலது அப்பா எனும் குழந்தையது. அதிசய தென்றலது அப்பா எனும் குழந்தையது. என் அன்னையின் தாலாட்டில் நீ உறங்க, உன் அப்பனாய் நான் மாறி தலைகோத, உன் கண் இமை திறந்து நான் ரசிக்க, தூக்கம் கலைந்ததென நீ அடம்பிடிக்க, உன்னில் பற்றி படருமே குழந்தை தனம். அக்கணம் மறுபடி இனி வருமா, என் அப்பனே பிள்ளையாய் மாறிவிட. அக்கணம் மறுபடி இனி வருமா, என் அப்பனே பிள்ளையாய் மாறிவிட. என் குழந்தை பருவத்தில் என் நடையில் நீ பேசி, என் குழந்தை பருவத்தில் என் நடையில் அது பேசும். 300 குழந்தைகளின் வாசம் அதில் வீசும். கைவிரலும் பாசம் பேசும். கூடி விளையாட கூட வரும் குண்டு பிள்ளைகளை கிள்ளிவிடும். தாடி வச்ச பிள்ளையது என் தகப்பன் என்னும் சாமியது. தேநீர் கடை போகையிலே தினம் நானும் கூட வர, பலகாரம் சுட்டுவிட பதறி நானும் அழுதிடவே, கடித்து நீயும் கோபமாய் கடித்து நீயும் குழந்தையாய் மாறுவாயே, கோபமாய் கடித்து நீயும் குழந்தையாய் மாறுவாயே. அம்மாவின் அழைப்புக்கு அழைத்தவுடன் நீ வருவாய்.
அம்மாவின் அழைப்புக்கு அழைத்தவுடன் நீ வருவாய். என் குழந்தை பருவத்து நினைவுகளை சிந்தாமல் சிதறாமல் பதில் தருவாய். என் கடந்து வந்த பாதைகள் காட்சி பெறும் கனப்பொழுது நீயே நானாகி மீட்சி தரும். முதல் நாள் தூக்கத்தில் நான் உதைத்ததற்கு மறுநாள் நெடுநேரம் வாதிடுவாய். முதல் நாள் தூக்கத்தில் நான் உதைத்ததற்கு மறுநாள் நெடுநேரம் நீ வாதிடுவாய். விலகி நான் செல்ல வாரி அணைத்திடுவாய். முதல் முறை வீடு வந்த மின்சாரத்தில் மின்விளக்கை ஏற்றியும் அணைத்தும் நீ ரசிக்க, அணையா மின்விளக்காய் உன்முகம் மிளிரியதே. ஆயிரம் ஆயிரம் குழந்தை முகம் அதில் வந்ததப்பா. என் மனைவிக்கும் உன் மனைவிக்கும் வாதம் நடக்க, எதுவும் காணாது தொலைக்காட்சி கண்டு நீ ரசிக்க, தொலைந்து போன உன் இளமை காட்சி தரும். தொலைக்காட்சி ஒளி கூட்டி சாட்சி தரும். நான் யாரென தேடுகையில் நடுநடுவே உனை கண்டு, நான் என்னை காணும் முன்னே நானே நீயாகி போனேனே. அப்பாக்கள் என்றும் ஒரு அதிசய உலகம்தான். அப்பா ஒரு அதிசய ஆலமரம். எந்த ஒரு பெரிய மரத்தின் கீழும் இன்னொரு பெரிய மரம் வளராது. இது அறிவியல் உண்மை. ஆனால் அப்பா என்ற ஆலமரம் தனது நிழலில் வளர்ந்த குழந்தைகளை தன்னை தாண்டி வளர ஒரு ஊக்கப்படுத்தி வளர்க்கும். அதனால்தான் அப்பா ஒரு அதிசய ஆலமரம். அப்பா ஒரு அதிசய கடல். ஆழ்கடலும் அவர்தான், அலைகடலும் அவர்தான். சிலருக்கு ஆழ்கடலாகவும் சிலருக்கு அலைகடலாகவும் காட்சிப்படுவார். ஆனால் ஒருபோதும் நம்மை முழுகடிக்க மாட்டார். சிறு சிறு சீற்றங்கள் இருக்குமே தவிர சுனாமி போல் பெரிய சீற்றம் தந்து நம்மை அழித்து விட மாட்டார். அப்பா ஒரு போதி மரம். ஒன்றை வேண்டாம் என்று அவர் சொன்னால் அதற்கு 1000 அர்த்தம் இருக்கும். பெரும்பாலும் ஆண் பிள்ளைகள் அப்பாக்களை நேசிப்பது கிடையாது. அவர்கள் அப்பாவை நேசிப்பதற்குள் அவர்கள் அப்பாவாகி விடுகிறார்கள். பிறகு அப்பா குழந்தையாகி விடுகிறார். இன்றைய கருப்பொருள் கூட அதுதான். அப்பா எனும் குழந்தை. உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் அதை ஒரு புறமும் உங்கள் அப்பாவை ஒரு புறமும் வைத்து உற்று நோக்கி பாருங்கள். இரண்டும் குழந்தையாகத்தான் தெரியும் உங்களுக்கு. இதை வார்த்தை கொண்டு சொல்ல முடியாது. இதை அனுபவித்து தான் பார்க்க வேண்டும். நான் அப்பாவை அப்படித்தான் சொல்வேன். நான் இன்று அப்பாவாகி விட்டேன். குழந்தை அப்பாவாவதும் அப்பா குழந்தையாவதும் நிதர்சன உண்மை. நான் இன்று அப்பா, குழந்தையாக காத்து கொண்டிருக்கும் அப்பா. நீங்களும் எத்தனை பேர் அப்பா குழந்தையாகவும் அப்பாவாகவும் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த காணொளியை இதுவரை கேட்ட உங்கள் பார்வையாளர் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி. வணக்கம். நல்ல நல்ல கவிதை. எங்களுடைய கவிமாலை கவிஞர் தான் சுரேஷ் அவர்கள் நேரடியாக அந்த கவிதை தலைப்பை முதலிருந்தே அணுகியிருக்காருன்னு சொல்லணும். ஆரம்பத்திலிருந்தே அழகா தன்னுடைய தந்தை ஏன் குழந்தை என்று நான் கருதுகிறேன்ங்கிறத வரிசையாக சொல்லிட்டே வந்தார். எங்க தொடங்குறார் சுரேஷ் அப்படின்னா, தொட்டில் இருக்கும் பொழுதே நமக்கெல்லாம் முதல் கேட்கிற குரல் அம்மா குரல், அதற்கு அடுத்து கேட்கிற குரலே அப்பா குரல் தான். அதை அரிசி குழந்தையாக அவர் அப்போதே பார்க்க துவங்கியிருக்கிறாரு. விளையாட போனா அவர் விளையாட வருவாரு. கூடு விளையாட கூட வரும் குண்டு பிள்ளைகளை கிள்ளி விடும் பிள்ளையாக அவரை அங்கேயே ஒரு குழந்தையா சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல சாப்பிட போறப்போ, டீ கடையில சாப்பிட போகும்போது அங்கே பலகாரம் இவரை சுட்டதுனால அப்பா எடுத்து கடிச்சிட்டார். அது ஒரு குழந்தைத்தனம். அது மட்டும் இல்லாம இவர் எப்படி அப்பாவா குழந்தையா பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு வர்றப்போ என்ன சொல்றாருன்னா, அப்பா தன்னுடைய சிறு வயது கவிதைகளை சொல்லும் பொழுது அந்த சொல்லவே அந்த குழந்தைத்தனத்தை
அப்பாவுடைய குழந்தை வயதை நமக்கு நேரடியாக தெரிந்து விடுவது. கடந்து வந்த பாதைகள் காட்சி பெறும் கணப்பொழுது நீயே தானாக மீட்சி வரும். கடந்து வந்த பாதைகள் காட்சி பெறும் கணப்பொழுதில் நீயே நானாகி மீட்சி தரும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா கதையை சொல்ல 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 இவர் அப்பா ரோல் எடுத்து அந்த கதைக்குள்ள போயிடுறாரு. அப்படிங்கிறது அப்பா குழந்தையாக இருக்கும்போது சொன்ன மாதிரி இவர் அப்பாவுடைய குழந்தை வயதை வாழ்ந்திருக்கிற அந்த கதைகளை கேட்டுங்கிறது ஒரு நல்ல அருமையான இந்த கவிதை சாரமா இருக்கு. அந்த வகையில் மின்சாரம் போடும் பொழுது முதல்ல அப்பா மின்சாரத்தை பார்க்கும் பொழுது அந்த மின்சார சுவிட்ச் போட்டு அப்பா முகம் விளக்கு போல எரிந்திருக்கிறது. அதை ஒரு குழந்தை முகமாக சொல்லி மாமியார் மருமகள் சண்டைக்கு அப்பா நடக்கும் பொழுது அப்பா தொலைக்காட்சியில் அப்படியே அந்த மெல்ல நகர்ந்து அதில் தப்பிச்சுக்குவாருங்கிற ஒரு குழந்தைத்தனமாக அவர் பார்க்கிறார். தன்னை இவர் தேடுகையில் தந்தை கிடைத்திருக்கிறார். அதான் அந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த கவிதையில் நிகழ்ந்திருக்கு. சொல்லும்போது அவர் சொல்றார், தந்தையாகவே மாறிவிட்டேன், பின்பு அவராகி போனதை அழகாக சொல்லியிருக்கிறார் சுரேஷ். நல்ல கவிதை. இந்த தலைப்பை முதலிருந்து அவர் அணுகிட்டு இருக்கிற விதம் நல்ல நல்ல புதிய பாணியாக சிறப்பாக இருந்துச்சு சுரேஷ் அவர்களுடைய கவிதை. நன்றி. எல்லா கவிஞர்களும் சிறப்பாக படைத்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கம். நன்றி ஐயா. ஒவ்வொரு கவிஞர்களின் கவிதைகளையும் அழகாக விளக்கி உங்களுடைய கருத்துகளையும் கூறி அவர்கள் அந்த கவிதையை மேலும் மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் கூறி அழகான ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றீர்கள். மிக்க நன்றி. சிங்கையில் வசிக்கும் கவிஞர் பிரியா அவர்கள் தனக்கு பிடித்தமான கவிதையை வாசித்துள்ளார். அவருக்கு நம்முடைய வரவேற்பும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் முகுத் நாகராஜன் அவர்களோட கவிதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு உறவை பற்றி ஒரு கவிதையா இதை நம்ம பார்க்கலாம். இந்த கவிதை இப்படி ஆரம்பிக்குது. கதவு பிரிவை குறிக்கிறது குழந்தைக்கு. கதவு அருகே போனாலே அழ ஆரம்பித்து விடுகிறது குழந்தை. அதனால் தினமும் சுவர் வழியாக வெளியேறி அலுவலகம் போய் வருகிறான் புது அப்பா. இன்னொரு கவிதை. பொம்மை வாங்க இயலாத ஒருவன் தன் குழந்தைக்கு சொல்ல ஒரு நாய்க்கதையை உருவாக்கி கொண்டு நகர்கிறான் கடையை விட்டு. 4 வரி இல்ல, எவ்வளவு ஒரு அழகான அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு உறவை சொல்லியிருக்குதுன்னு பாருங்க இந்த கவிதை. இந்த கவிதைகளை வாசிக்கும் போது எங்க அப்பாவை பத்தி சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா ரொம்ப அன்பான மனுஷன். என் கூட, அதாவது எங்க கூட, எங்க அண்ணன் கூடயும் என் கூடயும் எங்க அம்மாவுடைய தங்கை பசங்க வளர்ந்தாங்க. தங்கச்சி தம்பி 2 பேரும். எங்க 4 பேருக்குள்ளரையும் அவங்க வேற பிள்ளைங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம எந்த வித்தியாசமும் இல்லாம வளர்த்தாங்க. அவ்வளவு பிரியமான ஒரு மனுஷன் அவங்க தான் எனக்கு கீரா, ஜெயகாந்தன், லாசாரா, சுந்தர ராமசாமி இவங்களோட கதைகள்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களோட புத்தகங்கள்லாம் அவங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு நான் கவிதைகளும் கதைகளும் நான் எழுத முயற்சி பண்றேன், வாசிக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க இருந்து பார்த்துருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அவங்க என்னோட 15 வயசுலயே அவங்க இறந்துட்டாங்க. அப்பாவோட இடத்துக்கு வேற ஒரு மனிதர் வர முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட நான் நிஜமாவே ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும். என்னோட வேலை செய்யற இடத்துல என்னோட 20 வயதுக்கு மேல எனக்கு ஒரு மனிதர் அன்பான மனிதர் எனக்கு ஒரு தந்தை மாதிரி ஒருத்தர் அமைஞ்சாரு, டாக்டர் ஹரிகரன் சொல்லிட்டு. அவங்க அவருக்கு மலையாளி. அவங்களுக்கு தமிழ் எழுதவோ வாசிக்கவோ தெரியாது, ஆனால் பேச தெரியும். எனக்கு கேலிக்கட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் திருச்சி BHLல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தமிழ் பேச தெரியும். வர நோயாளிகள்கிட்ட அவர் தமிழ் நல்லாவே பேசுவாரு, புரிஞ்சுப்பாரு. ஆனா தமிழ் மேல உள்ள பற்றுனாலையும் நாங்க வேலை செய்யற இடத்துல கவிஞர் கண்ணதாசனோட கவிதைகள், அப்புறம் பாரதியாரோட பாடல்கள் இதெல்லாம் படிச்சு காமிக்க சொல்லி அதோட பொருள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அவ்வளோ ரொம்ப ரொம்ப அன்பான மனுஷன், அவ்வளோ நல்ல மனுஷன் அவரையும் இந்த நேரத்துல நான் நினைவு கூறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, அவர் மலையாளியா இருந்தாலும் கூட பாரதியாரோட பிறந்த நாளுக்கு அந்த விஷுவுக்கெல்லாம் கொண்டாடுவாங்க இல்லையா மலையாளிகளாம், அதே மாதிரி இவர் பாரதியோட பிறந்த நாளுக்கு பணம் கொடுப்பாரு எனக்கு.
அவரோட நினைவு நாள். விஷுவுக்கு வந்து பிள்ளைங்களுக்குலாம் கூப்பிட்டு வந்து வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்குலாம் பணம் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு தீபாவளி பொங்கல்னா அதேமாரி வந்து பாரதியோட பிறந்த நாளுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டில் வந்துட்டு ஆடோமே பல்லு பாடோமே அந்த பாட்டெல்லாம் எழுதி ஒட்டி வச்சுருப்போம் ரூமில், கிளினிக்கில். அதே மாதிரி வந்து பணம்லாம் கொடுப்பாரு அந்த பாரதியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக. வர்ற பேஷண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்குலாம் அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன தொகைகள்லாம் கொடுத்து கொண்டாடு. அவ்வளோ அவருக்கு வந்து இந்த கவிதைகள்லாம் பிடிக்கும். இப்போ அவங்க இருந்திருந்தாலும் கூட நான் கவிதை எழுதுறேன்னு சொன்னால் அவங்களாம் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. இந்த 2 மனுஷங்களும் அவ்வளோ அன்பான மனுஷங்களும் என் வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி பிரியா. நிகழ்வின் இறுதியாக கவிஞர் பிரம்மகுமார் அவர்கள் தன்னுடைய தந்தையை பற்றி தான் எழுதிய கவிதையை நமக்காக வாசிக்க உள்ளார். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அப்பா என்னும் குழந்தை, கள்ளுக்குள்ளும் ஈரம், சொல்ல முடியா சோகம், எல்லோரும் அறியார் அவர் உள்ளத்தின் ஆழம். நல்லதோர் குடும்பம் உருவாக நாட்டின் எல்லை கடந்து வேலை புரிய சிங்கைக்கு வந்தார். அல்லும் பகலும் வேலை, வேளா வேலைக்கு உணவு உட்கொள்ளவில்லை, தூக்கமும் போதவில்லை, கள்ளமில்லா பிள்ளை போல எங்களுக்கு நல்லது நினைக்கும் தந்தை, சொல்லொணா துன்பத்திலும் கவலை கொள்ளவில்லை. சாலைகளை செப்பனிட்டவர், சோலைகளில் செடி நட்டவர், உழைப்பால் எந்தனை ஏழை குடும்பத்தையே மேல் தூக்கிவிட்ட விந்தையே. அப்பா என்னும் குழந்தை என்று தப்பாய் புரிந்து கொண்டோம். எப்போதோ ஒரு நாள் நாம் அப்பா உண்மையில் ஆந்தை என்பதை அறிந்து கொள்வோம். மிக்க நன்றி. இந்த அங்கத்தில் தந்தையை பற்றி தந்தை ஒரு குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கவிதைகளை பல்வேறு கவிஞர்கள் எழுதி வாசித்து அதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய இறைமதி அழகன் அவர்கள் தன்னுடைய பின்னூட்டத்தை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் தனக்கு பிடித்தமான கவிதைகளையும் வாசித்த கவிஞர் பிரியா அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த ஆண்டு இதுபோன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வில் உங்களோடு இணைவோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.